தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் கடிகை முதன்மை நிலை இணைய வழி கல்விக் கழகம் நடத்தும் வீரமா முனிவர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறும் கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். என்று பிறந்தாய் என்றறியாது சங்கத்தில் தவழ்ந்து வள்ளுவனில் வளர்ந்து பெருங்காப்பியர் கைவீசி அடர்ந்து என் புலவர் கதை உடனடிக்க வாழ்வெழுதி வாழ்ந்திடும் உன் தமிழ் தாய் தமிழே வாழிய வாழிய. இளங்கலை தொழில்நுட்ப பட்ட படிப்பையும் முதுகலை தொழில்நுட்ப பட்ட படிப்பையும் மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியிலும் முனைவர் பட்ட ஆய்வை சென்னை ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் முடித்து அது பன்னாட்டு மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்து தமிழ் மீதும் வரலாற்றின் மீதும் தீராத ஆர்வத்தால் தமிழ் மரபு அறக்கட்டளையில் இணைந்து 2.5 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயல்படும் அமைப்பிற்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் பதிப்புத்துறைக்கும் பொறுப்பாளராக செயல்படும் முனைவர் பாமா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முன்னாடியே அந்த வீடியோல காணொலியில பார்த்த மாதிரி வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோட ஒரு பிரிவு தான் இந்த கடிகை. கடிகைன்றது வந்து ஒரு இணையவழி கல்விக் கழகம். இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வரலாற்று தகவல்களா இருக்கட்டும், மரபு சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல மொழி சார்ந்ததா இருக்கும், தமிழ் மொழி சார்ந்ததா இருக்கட்டும், நமக்கு அன்றாட வாழ்க்கையில நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமூக வலைத்தளம் இருக்கிறதுனால நிறையவே தெரிஞ்சுக்கிறோம். மேற்கொண்டு நம்ம நிறைய பேர் புத்தகத்தை வாசிச்சு தெரிஞ்சுக்கிறோம், சொற்பொழிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வந்து மேடை வழியா வந்து நம்ம வந்து தமிழ் மரபு, தமிழ் வரலாறு, தமிழ் மொழி பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதை வந்து அடுத்து வந்து நம்ம நம்ம கேட்டதெல்லாம் உண்மை, வாசிக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளேயே வரும். அது வந்து உண்மைன்ற பட்சத்துல எடுத்துக்கிட்டேன், உண்மையினே வச்சுப்போமே, உண்மைக்கு அடுத்த பட்சம் வந்து அது சார்ந்த என்ன ஆய்வுகள் பண்ணலாம். ஏன்னா நிறைய தகவல்கள் வருது, ஒன்று இன்னொன்னோட வந்து இணைஞ்சதா இருக்கு. இந்த இணைப்பை வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னும் போது ஒரு ஆய்வு வந்து அங்க கட்டாயமா தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஆய்வை வந்து முன்னெடுக்கிறதுக்காண்டிதான் வந்து இந்த கடிகைன்ற அமைப்பு வந்து நிறுவப்பட்டது. 2019 இருந்து இது இயங்கிக்கிட்டு வருது. இதுல கடிகையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்விக்கழகம் மாதிரி, பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. நம்ம மானிடவியல் ஒரு துறை, வரலாறு ஒரு துறை, சங்கத்தமிழ் ஒரு துறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூரக்கிழக்காசிய ஆய்வுகள் ஒரு துறை, ஐரோப்பிய தமிழியல் ஒரு துறை. இது இப்ப கடந்த வருடம் வந்து நாங்க மரபணுவியலும் வந்து அது சார்ந்த நிகழ்ச்சிகளும் பண்ணோம். இது வந்து இந்த மாதிரி துறைகள் வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போறோம். முக்கியமான துறைகளை தான் இப்ப வந்து குறிப்பிட்டேன். இது தவிர வந்து இந்த இணையவழி கல்விக் கழகம்னு சொல்றீங்க, ஆனா இத்தனை துறை இருக்குன்றீங்க, எப்படி இதை நடத்திட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க நிறைய பயிலரங்குகள் அடிக்கடி நடத்துவோம், கருத்தரங்குகள் அடிக்கடி நடத்துவோம். இந்த பயிலரங்குகள் கருத்தரங்குகள்லாம் இப்ப இங்க இணைஞ்சிருக்கவங்களே வந்து சிலர் வந்து முன்னாடி நாங்க நடத்தின பயிலரங்கு கருத்தரங்குகள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டவங்க தான். உங்களை திரும்பி பார்க்கறதுல சந்தோஷம். இந்த மாதிரி வந்து இந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்துட்டு போறது இது ஒரு முறை. இன்னொன்னு வந்து பதிப்பகம், தமிழ் மரபு அறக்கட்டளையோட பதிப்பகம். அந்த பதிப்பகத்துல இது வரைக்கும் வந்து 22 நூல்கள் வந்திருக்கு. இந்த 22 நூல்களுமே வரலாற்று ஆய்வு சார்ந்த நூல்கள். அந்த மாதிரி வந்து புத்தகங்களாகவும் நாங்க வெளியிட்டு வரோம். இதுதான் இதோட செயல்பாடுகளா இருக்கு. இன்றைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய தமிழியல் அந்த துறை கீழே வந்து இது நடக்குது. நம்ம இந்தியாவோட வரலாறா இருக்கட்டும், தமிழர்களோட வரலாறா இருக்கட்டும், 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம எழுதணும்னா வந்து ஐரோப்பியர்களோட பங்களிப்பு இல்லாம நம்ம எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு ஐரோப்பியர்களோட நம்ம வந்து தமிழர்களும் வந்து ஒண்ணுக்குன்னா வந்து இருந்திருக்கோம். தமிழ் மொழியும் வந்து நிறைய வந்து வளர்ந்திருக்கு. இது வந்து ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்து முக்கியமா வணிகம் ஒரு நோக்கம், இன்னொன்னு சமயப்பணி இன்னொரு நோக்கமா வந்தாங்க. இந்த சமயப்பணி சார்ந்து வந்தவங்க வந்து தமிழர்களோடய தமிழர்களாகவும் வாழ்ந்து தமிழ் மொழியை நல்லா கற்று அவங்க நிறைய தமிழ் நூல்களை வந்து மொழிபெயர்த்துக்கவும் செய்யறாங்க. அது மாதிரி வந்து நிறைய தமிழ் படைப்புகளும், இலக்கிய படைப்புகள், மொழி சார்ந்த படைப்புகளும் நிறைய வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படைப்புகளை வந்து பண்ணவங்களும் முக்கியமா வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுக்கு டக்குனு பேருக்கு வர்றது பாத்தீங்கன்னா வந்து ஹென்ரிக்ஸ் ஃபாதர், அப்புறம் வந்து ரேனிஸ் ஐயர், ஜீகன் பால்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜியு போப்,
அதே வரிசையில வரவங்க தான் நம்ம கான்ஸ்டன்டோ பெக்ஷின்ற ஒரு இத்தாலிய ஆம், பாதிரியார். அவர் வந்து இங்க சமய பணிக்காண்டி தான் வந்தவர். 1710 வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. வந்துட்டு அவரோட வாழ்நாள் முழுவதும் வந்து இந்தியால தான் இருந்தாரு, முக்கியமா தமிழகத்துல தான் இருந்தாரு. அவரோட படைப்புகள்னு வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தேம்பாவணி தான் முக்கியமான படைப்பு. அது மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மக்களோட மக்களாவும் இருந்திருக்காரு. நிறைய மருத்துவ பணிகளும் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான வந்து சமயப்பணி மட்டும் இல்லாம தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. படைப்புகளும் பண்ணியிருக்காரு, மொழியை வளர்த்திருக்காரு. அது மாதிரி வந்து அவர் நிறைய வந்து சமயப்பணியும் செஞ்சிருக்காரு. இவரோட நினைவு நாள் நாளைக்கு வருது. பிப்ரவரி 4 வந்து அவரோட நினைவு நாள். இவரோட நினைவு நாளை வந்து கொண்டாடும் வகையில தான் இந்த கருத்தரங்கம் வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த கருத்தரங்கத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் இருந்து வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இருந்து இல்ல, ஜெர்மனில இருந்து வந்திருக்காங்க, இங்க தான்சானியால இருந்தும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு ஊர்கள்ல வந்து வந்திருக்காங்க. இங்க இருந்து வந்திருக்கிறதுல மாணவ செல்வங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உங்க அனைவருக்கும் எனது வணக்கங்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம்னா வந்து கருத்தரங்கம்னும் போது நிறைய சொற்பொழிவுகளை வச்சுதான் நம்ம கருத்தரங்கம் நடத்துவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி கடிகை வந்து ஆய்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அப்ப வீரமாமுனிவரோட அவரை வந்து அவரோட பங்களிப்பு தமிழுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இது பார்க்கணும்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப நமக்கு வந்து அதை வந்து சொல்றதுக்கு வந்து 4 பேர் நமக்கு இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் வந்து வந்து நெஞ்சார்ந்த வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம நடத்தணும்னாலும் தமிழ் மரபு அறக்கட்டளையோட செயற்குழு வந்து ஒன்னா சேர்ந்து தான் பயணிக்கும். அந்த செயற்குழு உறுப்பினர்களும் வந்து இங்க கலந்துருக்காங்க. அவங்க அனைவருக்கும் வணக்கம். இது இதோட சேர்ந்து நான் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோட வலைப்பக்கங்கள் சிலதை வந்து குறிப்பிடலான் இருக்கேன். தமிழ் மரபு அறக்கட்டளையோட வலைப்பக்கம், முதன்மையான வலைப்பக்கம் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான வலைப்பக்கம் வந்து இந்த tamilheritage.org. இதுல வந்து நீங்க கடிகை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கடிகை THFI வர்ச்சுவல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து கடிகை சார்ந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஃபேக்கல்டி துறைகள் இருக்கு, என்ன கோர்சஸ் இருக்கு, என்ன புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கோம், என்னெல்லாம் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், மற்ற நிகழ்ச்சிகள் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து இதுல வந்து நாங்க வந்து ஆவணப்படுத்திக்கிட்டே வரோம். நீங்க வந்து இன்னைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சியை மட்டும் வந்து கேட்டு பயன்பெறணும்னு இல்லை, இந்த வலைப்பக்கத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்க வந்து போய் திருப்பி நீங்களே ப்ரௌஸ் பண்ணி பார்த்து உங்களை வந்து நீங்க வந்து உங்களுக்குரிய தகவல்களை நீங்க தேர்ந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து ரீசெண்டா வந்து எங்களோட பெரிய மைல்கல் வந்து சங்கம் பீடியான்ற வலைப்பக்கத்தை வந்து வெளியிட்டோம். அந்த வலைப்பக்கமும் வந்து அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேஜ்ல வந்து இங்க சங்கம் பீடியான் இருக்கு. இங்க சங்க இலக்கியம் சார்ந்து உங்களுக்கு வந்து தொடரறைவுகள், அருஞ்சொல் களஞ்சியம், அப்புறம் சங்க சோலைன்னு சொல்லிட்டு அழிநேர் உரை, கதைகள், இந்த மாதிரி வந்து நிறைய, அதாவது ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டு விளக்குறதுக்குரிய கதைகள், அப்புறம் தொடர் அறிவுகள்ல போனீங்கன்னா எந்த ஒரு நூல்ல வந்து மலைன்றது எங்க இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி உங்க தேடணும்னா அந்த தேடலுக்கு வந்து இது ஒரு சிறந்த தளம். அதே மாதிரி வந்து பொருள் விளக்கமும் இங்க இருக்கு. இதையும் நீங்க வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோட வலைப்பக்கங்கள் உரியது. இது போக எங்களோட வந்து நீங்க சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பக்கம், எங்களோட ஃபேஸ்புக் பக்கம் வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன்ற ஃபேஸ்புக் பக்கம். அதை வந்து நீங்க வந்து அதுல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை ஆவணப்படுத்தாம விடவே விடாது. அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகளோட வீடியோக்கள் வேணும்னா தமிழான்ற யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளோட காணொலி எல்லாமே இதுல இருக்கு, நீங்க பயன்பெற்றுக்கலாம். அடுத்து வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க பார்க்கணும்னா வந்து இங்க வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்புன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. நீங்க அதுக்கு வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கலாம். அது போக வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோட பதிப்பக நூல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து காமன் ஃபோக்ஸ் விஸ்டம் கார்ட் அப்படின்ற இணையதளத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வந்து நீங்க இதோட லிங்க்லாம் நான் வந்து நிகழ்ச்சி நடக்கும் போது நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி வாங்கிக்கலாம். இதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையோட வலைப்பக்கம் சார்ந்த விஷயங்கள், சமூக வலைதளம் சார்ந்த விஷயங்கள். உங்க எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு ஒரு முறை மறுபடியும் வந்து நெஞ்சார்ந்த உங்களோட வரவேற்று நன்றி கூறுகிறேன். நன்றி. இனியதோர் வரவேற்புரை வழங்கிய முனைவர் பாமா அவர்களுக்கு நன்றி.
நனி நாகரிகத்தோடு நயமாய் கருத்துக்களை அழகுத் தமிழில் ஆழமாய் நெஞ்சில் கருத்து பதிய கொரிய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை ஆய்வின் வழி நிறுவ எண்ணரும் முயற்சிகளை ஏற்றத்தோடு செய்து வரும் திருமிகு முனைவர் ந. கண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். தமிழ் கூறு நல்லுலகிற்கு நா. கண்ணனின் அன்பு வணக்கம். இன்று ஒரு சுவாரஸ்யமான நாள். தமிழ் மண்ணில் சங்ககாலம் தொட்டு எத்தனையோ அயலகத்து மக்கள் வந்து போயிருப்பதை ஆதிச்சநல்லூர் அங்கு கடந்த அகழ்வாராய்ச்சி திட்டம் சொல்லுகிறது. தமிழகம் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கு. எல்லா இனத்தவரும் வந்து கலந்து சிறப்பித்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றன் ஒரு சிறு கிராமத்திலிருந்து சொல்ல முடியல. இந்த இன்டராக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இந்த தொடர்பு மிக பின்னால், அதாவது 16, 17ஆம் நூற்றாண்டு, 18 இந்த நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்களின் வருகை மிக சிறப்பான ஒன்றாக அவர்கள் இங்கு வந்து இந்திய மொழிகளை கற்று அம்மொழிகளில் படைப்புகள் தருவதோடு அந்த கிறிஸ்தவ மத போதனையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய ஆரம்பமும் வீரமாமுனிவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நானும் சிவாவும் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு இந்த தமிழ் வளங்களை எல்லாம் எண்ணிமப்படுத்த டிஜிட்டைசிங் பண்ணி என்றுமே நிரந்தரமாக நாம் எப்படி வைப்பது என்று யோசிப்பட்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு பெர்லின் போகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெர்லினில் போகும்பொழுது அங்க தேசிய நூலகம் வந்தது. அந்த தேசிய நூலகத்திற்கு சென்று நான் அங்கு அந்த நிறுவனரோடு பேசிக்கொண்டிருக்கும் அவர் நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறைகள் பாதாள அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த பாதாள அறைகள் இங்க பேங்க்ஸ் எல்லாம் இருக்கின்றாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற மாதிரி அங்க சின்ன சின்ன பெட்டிகளில் ஓலைச்சுவடிகள் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்தியன்னு சொன்னாலும் அங்க போய் இருக்கிறது பூரா தமிழ் ஓலைச்சுவடிகள் தான் இருக்கு. ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருந்தாரு. அதுல ஒரு ஓலைச்சுவடியை எடுத்த உடனே பார்த்தா அதுல வீரமாமுனிவர்களுடைய பரமார்த்த குருவும் சீடர்களும் அப்படிங்கிற அந்த கதை இருந்தது. இந்த கதை எனக்கு பள்ளி பருவத்துல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு வீரமாமுனிவர் எழுதியிருப்பாரு. மடையன், மட்டி, மிளைச்சன் அப்படின்லாம் பேரை வச்சுட்டு ஆத்த எப்படி கடக்கிறதுக்கு எது சரியான சமயம், ஆறு தூங்குகிறதா இல்லையா அப்படிங்கிற போதெல்லாம் அந்த கதை எனக்கு பள்ளி பருவத்திலே ரொம்ப பிடிச்ச கதை. அந்த ஓலைச்சுவடியை பார்த்தோன்னே நாங்க வாசிச்சேன். வாசிச்சோடனே அங்க ஜெர்மானியருக்கு உரையாச்சு, இந்த ஓலைச்சுவடி உங்களால வாசிக்க முடியுமா அப்படின்னா, இல்லைங்க இது வாசிக்கக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்ததா தான் இருக்கு, மிச்சதெல்லாம் காட்டுங்க. என்னன்னா நம்ம திருவள்ளுவருடைய அன்புடைமை இருந்தது, அதே போல 4000 திவ்ய பிரபுத்தினுடைய உரைகள்லாம் இருந்தன. எல்லாம் வாசிக்கக்கூடிய, அதாவது அந்த படிகள் சமகாலத்தை சேர்ந்த தமிழில் எழுதப்பட்ட படிகள் தனிக்கதை ஓலைச்சுவடிகளாக இருந்தது. அவர்களுக்கு சொன்னோட அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இதெல்லாம் வாசிக்க முடியல. ஆக வீரமாமுனிவர் தமிழ் மரபு அறக்கட்டளை தோற்றத்திலேயே வந்து விடுகின்றார். வீரமாமுனிவர் ஒரு மிக அதிசயமான ஒரு துறவியாகத்தான் இருந்திருக்கின்றார். அவங்க பாருங்க, இங்க இந்தியாவுக்கு தமிழ் வந்த உடனே தமிழ் மொழியை ஆழமாக கேட்குது. அந்த தமிழ் மொழியில் தேம்பாவணி எங்க பாடத்திட்டத்தில் இருந்தது. நாங்க பள்ளி காலத்தில் ஒரு தேம்பாவணி என்ற ஒரு காப்பீட்டை உருவாக்குகின்ற அளவிற்கு அவர் தமிழ் புலம் இருந்தது என்றால் அவர் எவ்வளவு ஈடுபாட்டுடன் அவரை செயல்படுத்தியிருப்பார். அதே போல அந்த காலகட்டத்தில் நான் PhD பண்ற போது எங்கிட்ட எலிசபெத் பானு அப்படின்னு ஒரு பிரெஞ்சு கூட அயலகத்திலிருந்து வரவங்க எல்லாருமே இங்க வந்தாங்கன்னா ஒன்று சம்ஸ்கிருதம் கற்றுப்பாங்க, தமிழும் கற்றுப்பாங்க, செம்மொழிகள், அப்புறம் தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி செயல்படுவார்கள். அதே போல் வீரமாமுனிவர் சம்ஸ்கிருதம் கற்றுக்கொண்டு தைரியநாதன் என்ற தன்னுடைய பெயரை செந்தமிழ் கொடுத்து வீரமாமுனிவர். அந்த முனி அப்படின்னு வைக்கிறது ஒரு சுவாரஸ்யமான பெயர். இந்து மரபுல வரும் ஆச்சாரியர்களை எல்லாம் முனி என்று சொல்லுது, மணவாள மாமுனி என்று சொல்லுவோம். அது போல இவர் தன்னை வீர மாமுனி என்று மாற்றிக்கொண்டார். அது அவருடைய வாழ்க்கை சரிதத்துல பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா என்னதுன்னா, ஒரு கெத்தா இருந்திருக்காரு. வெறும் பாதிரியும் இல்லாம அரசுடன் தொடர்பு கொண்டு ஒரு போறான்னா ஒரு பல்லக்குல தான் போறான். பல்லக்கு
சிவிகையுடன் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு செல்வாக்குள்ள அதாவது எப்படி வந்து அவர் அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு இந்துக்கள் வாழ்க்கின்ற ஒரு நாட்டில் வந்து இந்துக்கள் வந்து எப்படி தமது குருமார்களை வந்து மரியாதையோடு செய்கின்றார்களோ அதே மரியாதை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த இவர் வந்து செய்தது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் எனக்கு படுது. ஆக வீரமாமுனிவருடைய பிற அவர் செய்த பிற அரிய செயல்களை பற்றி எல்லாம் இது வந்து நமக்கு சொல்வதற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மூலமாக கேட்பதுதான் அது அமல்தாஸ் அவர்களும் அவருடைய தோழர்களும் வந்து இந்த கடந்த பல கருத்தரங்களில் மிக மிக அரிய செய்திகளை எல்லாம் சொல்வார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து அமல்தாஸ் அவர்கள் என்ன சொல்ல போகின்றார் என்று அவர்களுடைய நிர்மலா அம்மாவும் வந்து என்ன சொல்ல போகின்றார் என்பதை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். அந்த அளவில் இந்த கருத்தரங்கில் வந்து கலந்து கொண்டு உங்களுடன் உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்ன இன்முகத்தோடு இனியதோர் வாழ்த்துறை நல்கிய திருமிகு கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் தரணி போற்றும் தமிழை உலகெல்லாம் ஒளிபரவச் செய்து எதிர்வரும் தலைமுறையினருக்கு தமிழ்மொழி செல்வம் எல்லாவற்றையும் காத்து வழங்கிட பேராவா கொண்டு பயணமும் பதிவுமே வாழ்வாகி பணியால் அணங்காகி பண்பால் உயர்ந்து மிளிரும் சுபாஷினி அவர்களை தலைமையுரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை வீரமாமுனிவர் அவர்களது நினைவு நாள். இந்த நாளை ஒட்டி நாம் எல்லோரும் இன்று கூடியிருப்பது மிக சிறப்பான ஒரு செயல் என்றே நான் கருதுகின்றேன். இப்பொழுது கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது எனது ஆய்வுகளிலேயே காணும் பொழுது ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வு படிப்படியாக ஐரோப்பிய தமிழியல் துறையில் ஏற்பட்டிருப்பதை என்னால் காண முடிகின்றது. அதுவும் குறிப்பாக ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு கடிகை ஆரம்பித்த பின்னர் அதில் ஐரோப்பிய தமிழியல் என்ற வகையில் ஒரு துறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு டாக்டர் ஆனந்த் அமல்தாஸ் அவர்களை வைத்துத்தான் அந்த நிகழ்ச்சியை முதலில் நாம் தொடங்கினோம். ஏனென்றால் ஐரோப்பாவில் வசிக்கின்ற எனக்கு இந்த துறை தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பார்க்கப்படவில்லையே என்ற ஒரு ஆழ்ந்த வருத்தம் ஒன்று தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அதாவது ஐரோப்பாவிலிருந்து வந்த பாதிரிமார்களுடைய செயல்பாடுகள், தமிழ் தொடர்பான ஆய்வுகள் ஆகியவை சரியான கவனம் பெற்றிருக்கின்றதா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவே நீண்ட காலமாக எனக்குள் இருந்தது. ஏனென்றால் ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பை நான் ஆராய்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஜெர்மனி மாத்திரமல்ல, ஐரோப்பாவின் பல நாடுகளிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்த பாதிரிமார்களின் அல்லது மறைபரப்பும் சேவையாளர்களது செயல்பாடுகள் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மட்டுமே அடைத்து பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக எவ்வகையான தாக்கங்களை அது சமூகவியல் மற்றும் கல்வி சூழல், தமிழ் வளர்ச்சி, தமிழ் பரவலாக்கம் ஆகிய பல்வேறு துறைகள்ல வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை காண வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த ஒரு சிந்தனை ஒன்று தோன்றியது. அதாவது ஐரோப்பிய தமிழியல் துறை என்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு ஆர்வம் தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பே தமிழ் மரபு அறக்கட்டளை என்று பார்க்கும்போது கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்பத்திலேயே இந்த பரமார்த்த குரு கதை ஆரம்பத்தில் எங்களுக்கு தொடக்கத்தில் அந்த ஒரு தொடக்கம் என்பது அதுவும் ஒரு வகையில் காணும் போது வீரமாமுனிவர் தொடர்ந்து இந்த பயணத்தில் இருக்கின்றார் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முயற்சிகளிலே வந்து முத்தாய்ப்பாக அல்லது சிகரம் வைத்தது போல அமைந்த ஒரு செயல்பாடு என்று சொல்வதென்றால் நானும் டாக்டர் ஆனந்த் அமல்தாஸ் அவர்களும் இருவருமாக இணைந்து 2 நூல்களை எழுதி வெளியிட்டோம். ஒன்று வீரமாமுனிவர் அவரது வாழ்க்கை வரலாறு, முத்துசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய, தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் எழுதியது 1800கள் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதியது. அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் அப்படியே அதை மீண்டும் பதிப்பித்து, ஏனென்றால் மறைந்து போன நூல்களில் ஒன்றாக அது ஏறக்குறைய ஆகிவிட்டிருந்த சூழல். ஆங்கிலத்தில் கிடைத்த நூலை நான் வைத்துக் கொண்டு பத்திரமா வச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆனந்த் அமல்தாஸ் சார் அவர்களை தொடர்பு வந்த போது அவரிடம் கேட்ட போது அவர் எனக்கு தமிழை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேடி எடுத்து பிறகு இருவருமாக சேர்ந்து ஆய்வு செய்து அதற்கு ஒரு முன்னுரைகள் எல்லாம் கொடுத்து அந்த நூலை உருவாக்கி அதனை வந்து எழிலினி பதிப்பகத்தின் வழியாக அந்த நூலை வெளியீடு செய்தோம். அந்த நூல் 2021ஆம் ஆண்டு மிக முக்கியமாக அது நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. அதை பற்றியும் சில காட்சிகள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நமக்கு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாம் வீரமாமுனிவர்கள் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில்
இதனை நினைவு கூறுவது அவசியம். வீரமாமுனிவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்களும் சரி, ஆய்வாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த நூலை நிச்சயமாக நீங்கள் எழிலினி பதிப்பகம், அதாவது எமரால்டு பதிப்பகத்திலிருந்து இந்த நூலை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆர்வம் உள்ளவர்கள் சொல்லுங்கள், சாட் பாக்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தொடர்பு எண்களை உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த நூல் வீரமாமுனிவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற ஒரு நூல். இதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்றால் சித்திரக்கதைகள் என்ற ஒரு நூலையும் நாங்கள் இருவரும் அதே காலகட்டத்தில் வெளியீடு செய்தோம். ஆக இந்த சித்திரக்கதைகள் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா, அதாவது சவால் நிறைந்த ஒரு நூலாகத்தான் இருந்தது. ஏன்னா இந்த நூல் பற்றி சொல்வதென்றால் இதுல பரமார்த்த குரு கதையில வர மாதிரியே தான் பல்வேறு கதைகள் இருக்கின்றது. சித்திரக்கதைகள் என்று கொடுத்தாலும் கூட நான் கண்டெடுத்த அந்த நூலில் அதுல சித்திரங்கள் இல்லை. சித்திரங்கள் இல்லாமல் அந்த மேனுஸ்கிரிப்ட் இருந்தது. ஆக அதற்கு நானா அவர்களுடைய உதவியால் சித்திரங்களையும் வரைந்து இந்த நூல்ல சித்திரங்களும் கதையுமாக ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை டாக்டர் ஆனந்த் தமிழ்தாஸ் அவர்களும் வழங்கினார்கள். ஆக அப்படி ஒரு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது அறையிலேயே அவர்களது கைகளினாலே இந்த நூலை நாங்கள் வெளியீடு செய்து மகிழ்ந்தோம். அதுவும் குறிப்பாக எந்த நாள் என்றால் வீரமாமுனிவரது பிறந்த நாள் அன்றைக்கு வெள்ளம் நிறைந்திருந்தது. தமிழ்நாட்டில் வெள்ளம் எங்கு பார்த்தாலும் வெள்ளமாக இருந்தது. ஆனாலும் கூட நிகழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் இதனை ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அன்றைக்கு வெளியீடு செய்து வீரமாமுனிவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய இந்த புதிய நூலையும் நாங்கள் வெளியிட அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது தொடர்ச்சியாக மேலும் சில விஷயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது 2022ஆம் ஆண்டு ஜனவரி அக்டோபர் மாதம் தொடங்கியது இந்த அகம்புறம் என்ற ஒரு கண்காட்சி ஜெர்மனியில தொடங்கியது. அந்த கண்காட்சிக்கு வந்திருந்த நூல்களை நம்ம பார்க்கும் பொழுது சில முக்கியமான நூல்களும் நமக்கு வந்திருந்ததை நான் அடையாளம் காண முடிந்தது. அதுல ஒன்று கொடுந்தமிழ் நூல். இந்த இவருடைய வீரமாமுனிவரது கொடுந்தமிழ். இதை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த எழுத்து தலைப்பு எல்லாமே போட்டிருக்கு, கிராமட்டிக்கோ லட்டினோ மொழிக்கா. அது லத்தின் எழுத்திலே இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இது அந்த கண்காட்சிக்கு வந்திருந்த நூல்கள்ல இதுவும் ஒன்று கண்காட்சிக்கு வந்திருந்தது. இதை ஏறக்குறைய 6 மாத காலம் ஜெர்மனியில இருக்கின்ற அந்த லிண்டன் அருங்காட்சியகத்துல கண்காட்சியில இந்த நூல் வைக்கப்பட்டிருந்தது. எல்லோருமே இந்த நூலை பார்த்து மகிழக்கூடிய, நேராக பார்த்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கண்காட்சியில் அமைந்தது. அது தவிர்த்து 2017ஆம் ஆண்டு நான் பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ் போயிருந்த பொழுது அங்கு நான் இவருடைய வீரமாமுனிவருடைய செந்தமிழ் அந்த நூலை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனை முழுமையாக அந்த நூலை மின்னாக்கம் செய்து அதை கொண்டு வந்தோம். அது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இந்த நூல் முழுமையாக அச்சடிப்பில் வந்துவிட்டது. ஆக இந்த நூலையும் நம்மால் அங்க பார்க்க முடியுது. இதுதான் அந்த நூல் வைத்திருக்கக்கூடிய இந்த பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ் BNF அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அந்த கூடம், அந்த நூலகம். இந்த நூலகத்துல தான் மேனுஸ்கிரிப்ட் செக்ஷன்ல தான் இந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கதான் எனக்கு இந்த சித்திரக்கதைகள் அப்படிங்கிற இந்த மேனுஸ்கிரிப்ட் கிடைச்சது. அந்த சித்திரக்கதைகள் கிடைத்த பொழுது அது வீரமாமுனிவர் அப்படிங்கிற கலெக்ஷன்ல தான் இருந்தது. மற்ற நூல்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த செந்தமிழ் நூல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே நூல்கள் இருக்கிற அதே பகுதியில தான் இந்த நூலை வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன் பகுதியில அவருடைய பேர் இல்லை. சில 1-2 பக்கங்கள் காணும். அதுல அதோட படங்களும் இல்லை. இதுதான் சித்திரக்கதைகள் அப்படிங்கிறது கையெழுத்து பிரதியாக நமக்கு கிடைச்சது, நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மிக பொக்கிஷமான பல விஷயங்கள் இப்போது அயல் நாடுகள்ல இருக்கதை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து வீரமாமுனிவரை பற்றி இங்க தமிழ்நாட்டில் தேடலாம் என்று பார்த்து முயற்சி செய்த போது இங்க எனக்கு வீரமாமுனிவருடைய இல்லம் ஒன்று திருவையாறுல இருந்தது. அதாவது அவருடைய இல்லம்னா அவர் வாழ்ந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஏலாக்குறிச்சிக்கு செல்ற வழியில இந்த ஒரு மானுமெண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது ஜேசுயிட்ஸ் பிரீஸ்ட் எல்லாம் அங்க தங்கி இருந்து அங்க பாடங்கள் இப்பொழுது நடத்தப்படுகின்றது. அங்க வீரமாமுனிவர் இல்லம் என்ற பெயரிலேயே ஒன்றை அவர்கள் நிர்மாணித்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வீரமாமுனிவர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த பகுதிக்கும் நாங்க நேரா சென்று பார்வையிட முடிந்தது. அவருடைய வீரமாமுனிவருடைய பெயரிலேயே மாணவர்களுக்கு கல்வி, ஆங்கிலம், பிறகு மத போதனை என்ற வகையில பல விஷயங்கள் அங்கே பாடங்களாக நடத்தி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நீண்ட காலமாக நான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தது ஏலாக்குறிச்சியில இருக்கிற இந்த வீரமாமுனிவர் எழுப்பிய அடைக்கல மாதா கோயில். இந்த அடைக்கல மாதா கோயில் பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஒரு சிற்பம்
தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது, மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. இப்ப என்னுடைய உருவத்துக்கும் அந்த புருவத்துக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சிற்பம் அது அப்படிங்கறது உங்களால வந்து ஊகிக்க முடியும். இந்த இந்த அடைக்கல மாதா கோயில் வந்து வீரமாமுனிவர் அவர்கள் எழுப்பிய ஒரு தேவாலயம். அது மிக முக்கியமாக அவரது பெயரால் ஒரு தேவாலயமாக அது இருக்கின்றது. மிக சிறப்பான எனது கற்பனை எல்லாம் கடந்த வகையில் இந்த கோயில் இருந்ததை வந்து என்னால பார்க்க முடிந்தது. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது இப்படி வீரமாமுனிவருடைய நினைவுகளை வந்து நமக்கு மீட்டு மீட்டு கொடுப்பதற்காக வந்து தமிழ்நாட்டிலேயே பல சின்னங்கள் இருக்கின்றன. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கன்னிமாரா நூலகத்திலே சிலவற்றை நாம் தேடி எடுக்கலாம். ஆனா மிக முக்கியமாக நமக்கு அயல் நாடுகள்ல தான் அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வீரமாமுனிவர் பல விஷயங்கள்ல பல காரணங்களுக்காக முக்கியமா இருக்கிறார். எப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அந்த திருக்குறள் வந்து மடங்களினாலும் மற்ற கல்வி நிறுவனங்களாலும் அது பாதுகாக்கப்படாமல் பேசப்படாமல் இருந்த காலகட்டத்துல திருக்குறளுக்கு ஒரு மொழிபெயர்ப்பை உருவாக்கி முதலாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் என்றால் நமக்கு கான்ஸ்டன்டின் பெஸ்கியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவர்தான் இந்த வீரமாமுனிவர். ஆக 1730 அவரது இந்த திருக்குறளுக்கான டிரான்ஸ்லேஷன் லத்தீன் மொழியில 2 பாலுக்கு அறத்துப்பால் பொருட்பால் 2க்குமான மொழிபெயர்ப்பு வெளியே வருது. இது வந்து சாதாரணமான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கல. இது வந்து ஐரோப்பிய உலகத்திலேயே வந்து இந்த ஓரியண்டல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த கிழக்காசிய நாடுகள் அப்படின்னு பாக்குற அந்த சூழல்ல ஒரு அருமையான இப்படிப்பட்ட தன்மைகளை இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நூல் வருமா, இருக்கின்றதா, அது இந்த ஆசிய நாடுல, அது குறிப்பா இந்தியால இருக்கா அப்படிங்கிற வகையில ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினதுனாக்கா இது வீரமாமுனிவரோட 1730. அதற்கு பிறகுதான் நம்ம பாக்குறோம் படிப்படியா. ஏன்னா ஹென்ரிக்ஸ் அடிகளாரே வந்து ஓரளவுக்கு அவர் திருக்குறளை பற்றி ஒரு சில இடங்கள்ல அவர் குறிப்புகளை சொல்றார். 1600கள் அதாவது 1500களின் இறுதியில அவரே சொல்றாரு, சில குறிப்புகளை சொல்றார் திருவள்ளுவரை பற்றி. ஆனால் அதற்கு பிறகு வருபவர்களும் ஓரளவு படித்தாலும் அதை வந்து தமிழ் சூழல்ல சொல்லப்படாத நேரத்துல ஐரோப்பியர்கள் இதை எடுத்து பேசுறாங்க, திருக்குறளை பற்றி பேசுறாங்க. எத்தனை காலமாக இந்த திருக்குறள் பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அடிச்சு சொல்லலாம், இது வந்து ஐரோப்பிய பாதிரிமார்களால் கடத்தி கொண்டு இங்க வரப்பட்டது. கடத்தினாக்கா கொண்டு வரப்பட்டது, அப்படி படிப்படியாக கொண்டு வரப்பட்டது, மறைந்து போகாமல் அது அப்படியே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறகுதான் நம்ம பார்க்கிறோம் எல்லிஸ் அவர்கள் அதுக்கு திருக்குறள் மேல் படிச்சுட்டு அவர் வந்து மிக தீவிரமாக அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்புகளை செய்யணும் ஆங்கிலத்துலன்னு அவர் செய்யற முயற்சிகள் பல மொழிகள் அவர் செய்யறாரு. ஆனால் அந்த முயற்சி முழுமையாக ஆங்கிலத்திலயும் அவரால் முடிக்க முடியல. ஏன்னா அவர் அகால மரணம் அடைகின்றார், 1810 இறந்து போகிறார். ஆனா 1803 ஜெர்மன் லாங்குவேஜ்ல வந்து ஃபிரெடரிக் காமரர் அப்படிங்கிறவர் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யறார். ஆனா அவர் எதை பேஸ் பண்ணி பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவர் வந்து பெஸ்கி அவர்களுடைய வீரமாமுனிவர் அவர்களுடைய நூலை பயன்படுத்தித்தான் அவர் வந்து அந்த அறத்துப்பால் பொருட்பால் 2 மட்டும்தான் அவரும் மொழிபெயர்ப்பு செய்கிறார். ஏன்னா காமத்துப்பால அவங்க செய்யல. அதற்கு பிறகுதான் நம்ம பாக்குறோம் 1856 தான் வந்து டாக்டர் கார்ல் கிராவ் அவர்கள் ஜெர்மன் மொழியில 3 பாலையுமே வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 3க்குமே சேர்த்து முழுமையான முதல் மொழிபெயர்ப்பு 1856 தான் வருது. ஆக அதற்கான ஆரம்ப படிக்கல்களை உருவாக்கியவர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இப்பொழுது நமக்கு தெரிகிறது, அவர் வந்து வீரமாமுனிவர் வந்து கொண்டு போனதுதான் திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐரோப்பிய உலகத்துல அது ஒரு பெரிய அதிர்வலைவை ஏற்படுத்தி. ஏன்னா பத்திரிகையெல்லாம் அந்த காலத்துல வருது. 1807 நோன்பர்க் சைட்டுங் அப்படிங்கிற பத்திரிகையில வந்து இப்படி திருக்குறளை பற்றி ஜெர்மன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, ஒரு ஏறக்குறைய 120 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய வகையில திருக்குறளை வெளியில கொண்டு வந்ததுக்கான முக்கியமான செயல்பாடுகளை எல்லாம் வந்து செய்தவர்களாக நம்ம பார்க்கும்போது இங்க நமக்கு வந்து பெஸ்கி அவர்கள் இருக்கின்றார். அதோட பெஸ்கி அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கும்போது முதல்ல அவருடைய அந்த முதல் அட்டை படத்திலே பார்த்திருப்பீங்க. அவருடைய ஆடை மிகவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற அந்த நிலை அப்படிங்கிறது ஒரு வந்து தனது முழுமையான அலங்காரம் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான வகையில தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். பிறகு அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் திவானா இருந்தது, பல வகையில பல உயரிய பதவிகளை பெற்றது, அரசோட இணைந்த வகையில் அவர் செயலாற்றியது. தனது இங்க வந்த நிலத்துல ஒரு இத்தாலியராக இருந்தாலும் கூட 1711 வர்றாரு அவரு. ஆனா இங்க வந்த பிறகு ஒரு இத்தாலியரா இருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று அதுல மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவரா இருக்கிறார்.
பிறகு பார்த்தோம்னாக்க தமிழ்ல சீரமைப்புன்னு வரும்போது சில சீரமைப்புகளை அவர் செய்தவர். இந்த கொம்பு போடுறது தமிழ்ல எழுத்துக்கள்ல அந்த வகையில தமிழுக்கான சீரமைப்புகளையும் உருவாக்கியவராக அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது, வீரமாமுனிவரோட பங்களிப்புங்கிறது தமிழ்லயே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருவரை நம்ம ஒரு மத போதகர் அப்படிங்கிற வகையில மட்டும் குறுக்கி பார்க்கிற பண்பு ஏன் வளர்ந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். வீரமாமுனிவரை ஒதுக்கி வைத்து விட்டு தமிழை நாம் காண முடியுமா? இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தமிழ், நாம் இன்று பயன்படுத்துகின்ற தமிழ், அதோடு இந்த தமிழை தொடர்ச்சியாக கொண்டு வருவதற்கும் திருவள்ளுவரை மீட்டு கொடுத்ததில் ஒரு பங்காகவும், இப்படி பல்வேறு வகையில தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்ற வீரமாமுனிவரை நாம் மறந்து விடவே கூடாது. ஆனால் எல்லோரும் மறந்துட்டோம். எல்லாருமே பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை மறந்துடுறோம். அதுக்கு பல காரணங்களும் சொல்லிப்போம் இல்லையா? இந்த காரணத்தினால அவர் எதுக்கு நம்ம பெருசா கொண்டாடணும்? அது மதம்ங்கிற ஒன்று வந்து விடுகிறது இல்லையா? ஆக இதையெல்லாம் ஒதுக்கி விட்டு தமிழ் மாணவர்கள், தமிழ் தேடல் உள்ளவர்கள், ஒரு ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்க எந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போது இவரோட தொண்டுகளை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம பார்க்கும் பொழுது அளப்பரிய காரியத்தை செய்திருக்கின்றார் வீரமாமுனிவர் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது. இப்ப அவருக்கு வீரமாமுனிவர் அவர்களுக்கு சென்னையிலேயே சிலை வைத்திருக்கின்றார்கள். அந்த சிலைக்கு சென்று பார்த்து மரியாதை செலுத்த வேண்டியது கூட நம்மளுடைய கடமைதான். அது மட்டுமல்ல, அவருடைய நூல்கள் இப்போது எங்களது நூல்கள் வந்திருக்கு, 2 நூல்கள் வந்திருக்கு. ஆக அந்த நூல்களை வாங்கி வாசிக்கலாம். அது பற்றி மாணவர்களோடு கலந்துரையாடலாம். குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கு, வரலாற்று மாணவர்களுக்கு, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிற மாணவர்களுக்கு வீரமாமுனிவரை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது ஒரு பயணியாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர் ஒரு புது நாட்டில் ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் இங்க வாழ்ந்து இங்க இருக்கின்ற நிலத்தில் அவர் தன்னை ஒரு அடாப்டேஷன் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. இப்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு ஏற்றார் போல அதே சமயத்தில் தனது திறமைகளையும் விட்டு விடாமல் பல்வேறு வகையில இந்த மொழிக்காகவும் சமயத்துக்காகவும் மக்களுக்காகவும் தொண்டாற்றி சென்ற ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார். இப்ப சீர்திருத்த கிறித்துவ பாதிரிமார்கள் சீகன்பால்கெல்லாம் வந்த பிறகு அவர்கள் அச்சுக்கூடம் வைத்திருந்தார்கள். அப்ப அந்த அச்சுக்கூடத்துல தன்னுடைய அச்சு நூல்கள் எல்லாம் பணியாற்றணும், அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை பண்ணியிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அச்சுப்பணி பணிகள் கூட அவருடைய செயலாக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இப்படி தமிழுக்காக உழைத்த மிக முக்கியமான ஐரோப்பியர்களில் ஒருவராக, ஐரோப்பிய தமிழ் அறிஞர்கள் ஒருவராக திகழ்கின்ற வீரமாமுனிவர் அவர்களை இந்த நாளில், அதாவது நாளை அவரது நினைவு நாள், இந்த நினைவு நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக முக்கியமாக கடிகையின் வழியாக நடத்துகின்ற பாமா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவருடன் இணைந்து செயல்படுத்துகின்ற இந்த குழுவினர் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும் நெறியாள்கை செய்கின்ற இந்துமதி மற்றும் குழுவில் இருக்கின்ற ஏனையோருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயற்குழுவின் சார்பில் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடிகை இப்படி தொடர்ச்சியாக கல்வி தரம் வாய்ந்த கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய அதாவது உலகத்தரம் வாய்ந்த விஷயங்களை பேசக்கூடிய வகையில் ஒரு தளத்தை உங்கள் அனைவருக்குமே ஏற்படுத்தி கொடுப்போம். ஆக கல்லூரியை சேர்ந்தவர்கள் நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மாணவர்களையும் அழைத்து வாருங்கள். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். எப்போதும் போல் அறிவார்ந்த தகவல்களோடும் அவசியமான கருத்துக்களோடும் மிகச்சிறந்த தலைமையுரையை ஆற்றியதற்காக திருமிகு முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்நிய மண்ணில் பிறந்து அழகு தமிழுக்கு அணி சேர்த்த கிறித்துவ பாதிரியார் வீரமாமுனிவரின் அடியையொற்றி சீசா முனைவர் அருட்தந்தை ஆனந்த் அமலதாஸ் அவர்கள் சமஸ்கிருத துறையில் முனைவர் பெற்று இந்திய மெய்யியல் துறையில் 30 ஆண்டு சேவை செய்தவர். இளங்கலை ஆங்கிலத்தை லயோலா கல்லூரியிலும், முதுகலை மொழியியலில் சமஸ்கிருதத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும், இளநிலை ஆய்வாளர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வுகளை சென்னை பல்கலைக்கழகத்திலும், முதுமுனைவர் பட்டத்தை ஜெர்மனியில் உள்ள வீனோ பல்கலைக்கழகத்திலும் பல்கலைக்கழகத்திலும் முடித்தவர். 1990 முதல் தொடர்ந்து ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் அன்றைய இண்டோலஜி படிப்பிற்கும் இன்றைய சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் படிப்பு வரை தொடர்ந்து வருகை தரும் பேராசிரியராய் பணியாற்றி வருகிறவர். மதுரையில் இருந்து வெளிவரும் தமிழ் அணங்கு இதழில் மாதம் ஒரு கட்டுரை என எழுதி அவை புத்தக வடிவாக்கமும் பெற்றுள்ளது. எழுத்தாளராய், ஆய்வாளராய் மட்டுமின்றி எதிர்கால தலைமுறையினரை சிறப்பானதாய் உருவாக்கும் ஆசிரிய பணியையும் ஆற்றியவர். சத்திய நிலைய ஆய்வு இயக்குநராய், மெய்யியல் துறை தலைவராய்
பல்வேறு பொறுப்புகளை திறம்பட ஆற்றி இன்னமும் சமூகத்திற்கு தன் வேலையையே சேவையாய் ஆற்றி வரும் இவர் தொடர்ந்து பல்சமய பண்பாட்டு உரையாடல், தமிழ் பண்பாட்டு வரலாற்று துறையில் ஈடுபட்டு ஆராய்ச்சி செய்து வருகிறார். அன்னாரை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாளில் சிறப்பாக வீரமாமுனிவர் நினைவு நாளை முன்னிட்டு இந்த உரையாடலை அமைத்து கொடுத்த தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர், தலைவர் தோழர் சுபாஷினி கண்ணன் அவர்களுக்கும், இதை இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாமா இந்துமதி அவர்களுக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு. என்னுடைய தலைப்பு கொஞ்சம் குழப்பமாக இல்லாம சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, பொதுவா வீரமாமுனிவர் பத்தி எல்லாரும் கேட்டிருப்பாங்க, பாட்டு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆழமா பார்க்கறது நல்லது. அதனால கொஞ்சம் என்னுடைய தலைப்பே அப்படித்தான் இருக்கு. அந்த வீரமாமுனிவர் பாடல்களில் வரலாற்று தரவுகள் சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா, இந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ன சொல்வாருன்னா, எப்போதுமே இலக்கியத்தை இலக்கியமாக மட்டும் பார்க்காமல் வரலாற்று நூலாகவும் பார்க்க வேண்டும் சொல்வார். அவர் மட்டும் அதுக்கு முன்னால் பேராசிரியர் குணாவும் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய தாக்கத்தினாலதான் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால கொஞ்சம் பவர் பாயிண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னுட்டா, எந்த பாட்டு எந்த தரவு எங்க இருக்குன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி கதை சொன்னா புரிய நல்லது இல்லை. அதனால கொஞ்சம் தயார் பண்ணியிருக்கேன். என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் உள்ள சமய வரலாறு, சமூக வரலாறு அறியாது வீரமாமுனியுடைய பாடல்களை நாம் முழுதும் புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய சிறப்பை பேசவும் முடியாது. கல்லூரியில் மாணவர்களுக்கு அவருடைய கவிதை நயம், ஓமை நயம் சொல்லி அப்படி கதை சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால்தான் அவருடைய திறமை முழுமையா புரிந்து கொள்ள முடியும். அவர் முக்கியமான எழுதிய நூல்களை பார்த்தீங்கன்னா, தேம்பாவணி 3615 பாடல்கள், கித்தேரியம்மாள் அம்மானை 2 வரி பாடல்கள் 1100, அதாவது விருத்த பாடல்கள் 38 இருக்கு. அன்னை அடுங்கலந்தாதி 100 பாடல், திருக்காவலூர் களம்பகம் 100, பரமார்த்த குருவின் கதை, அடைக்கல மாலை, கருணாம்பலம். இதுதான் அவருடைய இலக்கியத்தை பொறுத்து. அவர் இலக்கணம் அகராதி அதெல்லாம் விட்டுரும். அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு இல்லைங்க. அதனால சில ஒரு 10 வரலாற்று தரவுகளை நான் அடையாளம் கண்டிருக்கேன். அதை ஒவ்வொன்றா சொல்ல பாக்குறேன். அது எந்த பாடல்ல வருது, எங்கே வருதுன்னு உங்களுக்கு சொன்னாதான் வேற யாரும் ஆராய்ச்சி பண்ற விரும்பினாங்களோ அதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொன்னது. முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல் பாடு தேம்பாவணி எடுத்துக்கொள்வோம். அவர் முக்கியமான நூல். இது 36 பாடலமாக பிரித்து 3615 பாடல்களாக அமைந்த ஒரு காப்பியம். விவிலியத்தில் வரும் வளனாரை சூசையை காப்பிய தலைவராக கொண்டது. இறுதி படலத்தில் சூசையின் முடி சூட்டலோட காப்பியம் முடிகின்றது. ஆனா என்னன்னு கேட்ட, ஒரு திடீரென்று ஆஸ்திரிய பேரரசர் லியோபால்டு கொண்டு அறிமுகப்படுத்துறாரு 36வது அதிகாரத்துல, படலத்துல. உங்களுக்கு ஆச்சரியமா? அதனால அவர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் யாருன்னு சொல்லிட்டு. எப்படி அவரை கொண்டு வரான்னு பாருங்க. நீங்களே பாட்டுது 36 அதிகாரம் 50வது பாட்டு. லியோபால்டு அவர் பேரே வருது. ஏன்னு கேட்டா, அவர் யாருன்னு முதல்ல சொல்லணும். லியோபால்டு 16வது நூற்றாண்டுல துருக்கியரோடு, அது ஆஸ்திரிய பேரரசு துருக்கியோட போரிட்டாங்க. அப்பொழுது அவங்களுக்குள்ள பெரிய போர் சூழ்நிலை. அந்த போரில் அவர் வெற்றி கண்டார். அதனால அங்க கத்தோலிக்க கிறிஸ்துவ மரபுல அவரை பற்றி ஓவியங்கள், பாடல்கள், இலக்கியங்கள் அதிகமாக எழுந்தன. இன்றைக்கு நீங்க வியன்னாவுக்கு போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் லியோபால்டு சர்ச், லியோபால்டு ஸ்ட்ரீட், லியோபால்டு ரெஸ்டாரண்ட், லியோபால்டு கராஜ் அப்படித்தான் இருக்கும். லியோபால்டு மவுண்டன் எல்லாம் லியோபால்டு பேர்ல தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் அங்க ஒரு முக்கியமான ஆளுமையா இருக்கு. ஆனா அதற்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்கலாம். இது முக்கியமான கேள்வி. இது வரலாற்று தரவு கொஞ்சம் ஆழ்வு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஆங்கிலேயர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல நெதர்லாந்தும் ஆஸ்திரியாவை சேர்ந்து ஒரு வணிகத்துறை ஆரம்பிச்சாங்க. அதற்கு பேர் ஓஸ்ட் என்று சொல்றது. அந்த ஆஸ்திரியனுடைய கப்பல் மெட்ராஸ் துறைமுகத்துல 2 ஆண்டு தங்கி 1722 24 தங்கி தமிழ்நாட்டு கடற்கரையில அவங்க வணிகம் செய்துகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது வீரமாமுனிவர் கோணாங்குப்பம், பாண்டிச்சேரி பக்கத்து கோணாங்குப்பத்துல இருந்து தேம்பாவன் எழுதலான்னு ஒரு வரலாறு இருக்கு. அங்க ஒரு கல்வெட்டு கூட இருக்கு. அது சிமெண்ட்ல வச்சதான், பின்னால் வச்சதான். அங்க எழுதின ஒரு வரலாறு இருக்கு. அப்பொழுது கட்டாயம் இந்த கப்பல் பார்த்திருக்கணும், அல்லது கேள்விப்பட்டிருக்கணும். ஒருவேளை இந்த கப்பல் அவருக்கு தெரிஞ்ச லியோபால்டை நினைவுபடுத்தியிருக்கலாம். இதனாலதான் இப்படி சொல்றாருன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லவும் முடியாது இல்லையா?
அது ஒரு முக்கியமான தரவு. அந்த லியோபால்டை பத்தி தெரிஞ்சா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன் முக்கியமான லியோபால்டு முக்கியம்னு சொன்னா, அவர் எப்படி ஆசிரிய நாட்டை பூரா சூசியப்பருக்கு அர்ப்பணித்தாரோ அதே போல வீராமுனிவர் கதையை அப்படி முடிக்கிறாரு. இன்னொரு காரணம் இருக்கு, அது பிறகு சொல்றேன். இரண்டாவது தரங்கம்பாடியாருக்கும் வீராமுனிவருக்கும் ஒரு பெரிய பூசல். ஏன்னாட்டா தரங்கம்பாடி ஏற்கனவே சுபாஷினி அவங்க சொன்னாங்க இதை பத்தி, அவங்கள பற்றி. அவங்க விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. அது வீராமுனிவர் கடுமையாக விமர்சித்தாரு. கொச்சு தமிழ்ல விவிலியத்தை சரியில்லைன்னு ஒரு குறை சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவர்கள் ஏற்கனவே கோட்பாடுல பல விமர்சனங்கள் இருந்தது. அது ஐரோப்பாவில் இங்க இறக்குமதி பண்ணாங்க கூட, இங்க நமக்கு அது தொடர்பு இல்லை, அதை விட்டுருவோம். ஆனா பின்னால வந்தவங்க கூட கால்டுவெல் பார்த்தா கூட ஒரு பக்கம் கொஞ்சம் ஆன்டி கேத்தலிக் ஃபீல் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பக்கம் அவர் ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலியர் நூல்ல வீராமுனியை படைப்புறமாக பேசுவார், பாராட்டுவாரு. அடுத்த நொடியிலே தேம்பாவணி கடுமையை விமர்சிப்பார். இந்து மக்களோடு இணக்கமாய் வாழ விரும்பி விவிலிய வரலாற்றை சிதைத்து விட்டார், இந்து மயமாக்கி விட்டார் என்பது அவருடைய தீர்ப்பு. வீராமுனியர் விவிலிய வரலாறு எழுதுவதற்காக தமிழகம் வரவில்லை. விவிலியத்தில் வரும் ஒருவரை மையமாக வைத்து ஒரு காப்பியம் படைத்தார். மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட், தாண்டே எழுதிய டிவைன் காமெடி விவிலிய வரலாற்றை செதித்தாக குறை சொல்லாதவர்கள் வீராமுனிவர் மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் தெரியவில்லை. ஏன்னா இது வரலாற்று தரவு. இது ஒரு ஃபுட் நோட் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அடிக்குறிப்பு. இப்ப பாருங்க, இந்த திருக்காவலூர் கலம்பரத்துல ஒரு பாட்டு வருது. இங்க என்ன சொல்றாருன்னா, இது அன்னை மரியாதை பத்தி ஒரு 100 பாட்டு எழுதினாரு. அது 23வது பாட்டுல இது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருக்காவலூர்ல இருக்க அங்க உள்ள மலர்கள் பூக்களில் தேனியில குடித்து சுவை கண்ட தேனீக்களை நீங்களே சொல்லுங்க, இதை விட இனிமையான தேனி எங்கேயாச்சும் இருக்குமா, நீங்கள் அங்க போவீங்களான்னு கேட்கிறாரு. இவர் இந்த கேள்வியானது எதற்காக சொல்றாருன்னா, சில பேர் இவர் பயிற்சி கொடுத்த வேதியர்கள் தரங்கம்பாடி போயிட்டாங்க. காரணம் என்ன, கத்தோலிக்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காசு கொடுத்தாங்க, அதையும் அங்க போயிட்டான்னு சொல்றாங்க. அவங்க அது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் இங்க இருந்து அங்க போயிட்டாங்க. இது ஒரு பெரிய வேதனையா இருந்துச்சு வீராமுனிவருக்கு. அதை மறைமுகமா சொல்றாரு. தேனீக்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்களும் போயிருக்கலான்னு கேட்கிறாரு. தேனீக்கள் பதில் சொல்ல முடியாது, வரலாற்று ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும். அதனால ஒரு முக்கியமான தரவு. அது இதுக்கு இதே கருத்து இன்னொரு இடத்துல வருது, பிறகு சொல்றேன் அதை பற்றி. அடுத்து ஒரு முக்கியமான கருத்து என்னட்டா, இலக்கியத்தில் ஆரி என்ற சொல்லின் ஒரு பின்னணி. வீராமுனியர் தேம்பாவணியில ஆரியஸ் பல முறை பதிவு செய்கின்றார். இதை பற்றி பாலகிருஷ்ண ஐஏஎஸ் ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு. அவருடைய நூல்ல ஒரு நீண்ட விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து சில, ஏன்னட்டா ஒவ்வொரு சொல்லாடலுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னட்டா இது இந்த அவர் எழுதின சதுரகராதிங்கிற நூல்ல வீராமுனிவர் இது நோபல் எலீட் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. தொடக்கத்திலேயே ஆரியவளன் என்று சூசையை அறிமுகப்படுத்துறார். மீண்டும் இறுதி பாடலில் ஆரியனூரில் தேம்பாவணி என பிணித்தல் செய்தோம் என்று பதிவு செய்கின்றார். ஆனால் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, சங்க இலக்கியத்துல ஆரிய சொல் கிடையாது, சிலப்பதிகாரத்துல கிடையாது. பக்தி பாடல் வந்தா கூட ஒரு இடத்துல வருது. ஆனா கம்பராமாயணத்துல 63 இடத்துல வருது. அது புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னட்டு அது கதையே வரலாற்று கதை, அதுல ஆச்சரியம் இல்லை. அதன் தாக்கத்துல வீராமுனிவர் எழுதும் பொழுது 9 தடவை ஆரியங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. இந்த தரவுகள்லாம் அவர் கொடுத்த பேர், அவர் நம்ம பாலகிருஷ்ணன் கொடுத்த தரவுகள். என்ன கேள்வி கேட்டா, எப்படி அவர் அது என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் இல்ல, கோணாங்கும்பத்துக்கு ஆரியனூர் என்ற பெயர் எந்த ஒரு ஆவணத்திலையும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அவர். அது எப்படி கோணாங்குப்பம் இன்றும் கூட கோணாங்குப்பத்தின் பெயர் ஒழி ஆரியன் கிடையாது. ஆனால் மாற்று விளக்கு என்னன்னு கேட்டா, அங்க உள்ள ஆரியனூர் அங்குள்ள மக்கள் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக. அது அங்க ஆரியனூர், விழுப்புரத்து பக்கத்துல ஆரியன் காவு, திண்டுக்கல் பக்கத்துல ஆரியன் நல்லூர், அது மாதிரி 8 இடத்தை அவரை சொல்லி பாலகிருஷ்ணன் சொல்றாரு. அதாவது அங்கு உள்ள மக்கள் தன்னுடைய தரத்தை உயர்த்துவதற்காக ஒருவேளை வைத்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார். இது வேற ஆராய்ச்சி, அதில் நான் போக விரும்பல. ஆனா இந்த ஆரியர் என்ற சொல் மேல் உயர்ந்தவர்கள், நோபல் எலீட் என்று சொல்வது வீராமுனி பண்ண ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர் விமர்சனம் பண்ணதால இதை இங்கு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, அடுத்து இன்னொரு தரவு முக்கிய பாடல் கித்தரிய மலமாடி. இது முக்கியமான ஒரு பாடல். அதாவது தொல்காப்பியம் தேம்பாவணி எழுதின பிற்பாடு இது அம்மானை ஸ்டைல் எழுதார். இது 1100 2 வரி அம்மானை பாடல்களும் 38 4 வரி விருத்த பாடல்களும் உள்ளடங்கி ஒரு பாமாலையாக அணிகளமாக வீராமுனி கித்தேரியா அளிக்கின்றார். இதன் நோக்கம் புனித கித்தேரியை போல கிறிஸ்துவ நம்பிக்கையில் மக்கள் திடமாக இருக்க வேண்டும் தெளிவு. இதுதான் அங்கு வேண்டியது. ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா, அங்கே லியோபால்டு அறிமுகப்படுத்தின மாதிரி
இங்க வந்து ஜான் தி ஃபிஃப்த் போர்த்துகல் அரசன் இங்கே அறிமுகப்படுத்துறாரு. போர்த்துகல் நாட்டு அரசன் 5ஆம் ஜான் என்பவரை அறிமுகப்படுத்த, அதாவது அருள் ஏந்தும் நாமம் ஏண்ட 5ஆம் கோன் அங்கு உதிப்பான் என்று கித்தேரி ஒரு ப்ராஃபெட் சொல்றார், முன்னாடி சொல்லி வைக்கின்றார். உங்களுக்கு தெரியணும், அதாவது 1706 முதல் 1043 வரை போர்த்துகல் நாட்டை ஆட்சி செய்து வருகிறவர். அதற்கு முன்னால் அப்பொழுது வந்து போர்ச்சுகீசியர் தமிழகத்தில் சந்தா சாஹிப்போடு தொடர்ந்து ஆட்சி புரிந்தார்கள். அதான் நமக்கு முக்கியம். சந்தா சாஹிப்போட பிறகு அரசியல் அவர் கைதான பிற்பாடு அரசியலில் மாறிடுச்சு இங்க. இது ஒரு முக்கியமான ஏன்னு கேட்டா, வீராமுனிவரும் சந்தா சாஹிப் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள். தோழர் சுபாஷ் அந்த படத்தை காண்பிச்சாங்க. இது வந்து அந்த அவருடைய நட்பு வந்து இவருக்கு ரொம்ப பயனாக இருந்தது. வீராமுனிவருக்கு 4 கிராமங்களை கொடையாக முனிவருக்கு சந்தா கொடுத்ததாக முத்துசாமி பிள்ளை தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். சந்தா சாமி இறப்புக்கு பின்னால வீராமுனிவரும் திருக்காவலிருந்து மணிமாற்றம் செய்து எங்கேயோ போய்விட்டார், தென்னாட்டுக்கு போய்விட்டார். அம்பலக்காடுன்னு சொல்றாங்க கேரளாவில். அது வேற விஷயம். இப்ப எதுக்காக என்னன்னு கேட்டா, எதற்காக இப்படி 2 பேரையும் அறிமுகப்படுத்துறார்? ஒன்று வந்து சந்தாஸ் தொடர்புனால ஒரு வரலாற்று தரவு கொண்ட ஒரு பதிவு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை லியோபோல்ட் ஆஸ்திரியாவில் போல, ஜான் தி ஃபிஃப்த் போர்த்துகல் போல கிறிஸ்துவில் சாதமாக ஒரு அரசன் தமிழ்நாட்டுக்கு வருவானா என்று கனவு கண்டிருக்கலாம். அதுக்கான தரவுகள் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை அதனால கொண்டால் இது அவருடைய ஒரு கற்பனை தான், ஒரு கெஸ் பண்ணிட்டு சில நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கான ஒரு இது தரவு ஏதும் கிடையாது. அதோடு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு புனை கதை இருக்கு. இந்த கித்தேரி அம்மாளோட கதையை கொஞ்சம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கித்தேரி அம்மாள் வந்து, இந்த கித்தேரிங்கிற பெண் வந்து 130 ஆண்டு பிறந்த போர்த்துகல் நாட்டு, அதாவது லூசித்தானியான்னு சொல்லுவாங்க. அப்ப 5 மாகாணம் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டு தான் ஒன்னா இணைக்கப்பட்டு இந்த ஜான் தி ஃபிஃப்த் ஆண்டாருன்னு சொல்றாங்க. அப்பொழுது வந்து 1716 அந்த அம்மாவுக்கு கத்தோலிக்க திருச்சபை புனித 2 பட்டம் கொடுத்தாங்க. அப்போ வந்து வீராமுனிவர் திருக்காவலூர்ல இருக்காரு. அந்த அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதுறாரு. இதுல என்ன, அரசன் காயனுக்கும் அவள் மகள் கித்தேரிக்கும் உரை நடந்ததாக வீராமுனிவர் சித்தரிக்கிறார். அதாவது கித்தேரி கிறிஸ்துவத்தின் பெருமையை எடுத்துரைக்கவும், காயன் கிறிஸ்துவத்தை எள்ளி நகையாடுவது ஒரு கற்பனை உரையாடல் வருகின்றது. கித்தேரியுடைய வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். கித்தேரி வந்து அந்த காயனோட அரசனுக்கு அவனுடைய மனைவி வந்து ஒரே பிரசவத்தில் 9 பெண் குழந்தை பெற்றெடுத்தான். அவளுக்கு கொஞ்சம் வெட்கமா போயிடுச்சு. மற்றவளை என்ன கேள்வி விட நினைச்சுக்கிட்டு வேலைக்காரை கூப்பிட்டு இந்த 9 பெண் குழந்தை ஆத்துல தூக்கி போட்டுன்னு சொல்றான். அந்த பெண் என்ன செய்யறான்னா, அந்த வேலைக்காரி பெண் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண். அவளுக்கு மனசு கேட்கல. அதனால அவங்க உள்ள ஆயர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து நீ வளர்ந்து வரன்னு சொல்லிட்டு உதவி செய்யறாரு. இவங்க 10 ஆண்டு வந்து ஒரு பாடு வெளியே வந்து கிறிஸ்துவத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசனுக்கு தெரிய வருது. உடனே அவங்க எல்லாம் கைது செய்து கொண்டு வந்துடுறாங்க. பிறகுதான் தலை அவங்க தன்னுடைய மகள்னு தெரிந்த உடனே அவர் திருமணம் செய்வதற்கு முடிவு செய்யறாங்க. அவங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. எப்படியோ தீவதுள்ள அவர்களுக்கு காப்பாற்றி வெளியே ஓடி போகின்றாங்க. அவர்களுடைய காயனுடைய தூதர்களாக விரட்டி பேர் கொன்றாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா இப்ப என்ன முக்கியம்னு கேட்டா, அங்க 3வது அதிகாரத்துல கித்தேரிய மடலத்துல ஒரு உரையாடல் இருக்கு. அதாவது காயன் வந்து மகளோட கேட்கிறான், கிறிஸ்துவ பத்தி பெருமை பேசுறா இவன். அவன் காயன் அள்ளி நடையாடுறான். இது என்ன தரவுன்னா, யதார்த்தமாக 18 என்ன நடந்ததுன்னா, கிறிஸ்துவ மிஷன்ல இந்துக்களை புராண கதையில கேள்விப்படுவாங்க. அதாவது இந்திரனுடைய காமலீலைகள், கண்ணன் வெண்ணை திருடியது, இதெல்லாம் சொல்லி கேள்வி பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவ மதம் ஒரு பரங்கி மதம், நீச்ச சாதிக்கு உள்ளது, அதுக்கு புலையருக்கு தான் அதுக்கு லாயக்கு, மற்ற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சொல்லி அவங்க கேள்வி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க கடவுளுக்கு சிலுவையில் தொங்கினவர், அவர் எப்படி மதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வழக்கம். அது அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றாங்க. முன்னாள் இருந்த ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க, ஹவ் கேன் காட் ஐ ஆன் த கிராஸ் அப்படிங்கிறது அவர் கேள்வி. இதை வந்து ஒரு கற்பனை உறவாக யதார்த்த நிலைய கற்பனை உட்காட்டுறாரு. இந்த பாட்டு மாதிரி பாருங்களேன். இது திருக்காவல இது கித்தேரியம்மாள் வருது. நகைப்புலகு எல்லாமும் நானா குலத்தேவரும் பகைப்புலக அன்றறிய பார சிலுவையின் மேல் நோவ அறை உண்டவனை நுண் மதத்தார் தாழ்ந்து இறைஞ்சும் தேவன் அன்றோ என்று அரசன் செப்பி நகைத்தான். மறைகள் இலார், சாதி இலார், மற்ற ஒரு மாட்சி இலார், முறைகள் இலார், கல்வி இலார், மற்ற இகழ்ச்சிக்குள் புலையர் சென்றொழுகும் நீச வழி அது. நீ கீர்த்தியோன் மகன் மங்கையர் நீ நின்று ஒழுகும் தன்மை இனி நீதியா அப்படின்னு சொல்லிட்டு
காயன் மகள்கிட்ட கேட்கிறதாக இவர் சொல்றாரு. இது 2ஆம் நூற்றாண்டுல காயன் அவள் மகளும் அங்கே டிஸ்கஸ் பண்ற வாய்ப்பே கிடையாது. இது தமிழ்நாட்டுல உள்ள ஒரு சூழ்நிலைய அவங்க பேசினதாக ஒரு யார் சொல்றாரு. இது முக்கியமான தரவு. இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு 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 முக்கியமான கதை. அதனால இதை இங்கே கொண்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீராமுனிவரும் சைவ மரபும் ஒரு பெரிய இதுவும் கொஞ்சம் வார்த்தைன்னு பார்க்கும் பொழுது முக்கியமான வரலாற்று தரவு. வீராமுனியர் அங்கே ஏலாக்குறிச்சியில ஒரு மடம் ஆரம்பிக்கும் பொழுது சைவ மடத்தை அவர் மாடலா வச்சிருந்தார். அவங்களுடைய எல்லாம் அப்படித்தான் செய்துகிட்டு இருந்தாரு. ஆனா தாய்மானவரும் வீராமுனியும் சமகாலத்தவர். தாய்மானவர் கிறிஸ்துவ பத்தி எந்த ஒரு தவறும் கிடையாது அவர் பாட்டல்ல. கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கணும். இவரை நேர சந்திக்காட்டி கூட தினபலியை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும். ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஆனா வீராமுனியர் எழுதிய வித்தேரியமால் அம்மானையும் தாய்மன் பாடலை ஒன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா சொல்லாடல ஒன்னா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டாக அதாவது ஆன்மீக முயற்சி 4 படிவங்களா சொல்லுவாங்க. அதாவது சாலோகம், சாரூபியம், சாமீபியம், சாயுச்சம் உங்களுக்கு தெரியும். அந்த சமஸ்கிருத வார்த்தையை வீராமுனியை பயன்படுத்துறாரு இந்த அம்மானை பாட்டுல. அப்படின்னா நாட்டுப்புற வழக்குல எல்லாம் தெரிஞ்ச மொழியா இருந்திருக்கணும். தாய்மான இதே சொல்ல பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, சைவமும் கிறிஸ்துவமும் இயற்கையெல்லாம் இறைவனை காட்டும் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி நம்புறது உண்டு. வீராமுனி பண்ண கண்டதெல்லாம் கர்த்தாவை காட்டும் கண்ணாடி என்று வீராமுனி பாடுகின்றார். அதே கண்ணாடி ஓமையை தாய்மானவன் பாடுகின்றார். கண்ணாடி போல் எல்லாம் காட்டும் திருவொழியே என்கின்றார். இது 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 மட்டும் இல்ல, இத்தகைய தரவுகள் எல்லாம் ஒரு அப்பொழுது பல்வேறு சொல்லாடல்கள்லாம் சைவத்திலிருந்து வந்தது. மறைஞான சைவ சொல்லாடல் இதெல்லாம் வீராமுனியை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் சும்மா கடந்து போக முடியாது. அப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அவர் எப்படி சைவத்தோடு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மரபு வச்சிருக்கேன். அடுத்து இன்னொரு உரையாடல், அதாவது இதுவும் இதெல்லாம் வருது. என்னன்னு கேட்டா, இந்த கித்தரியாமார் கடைசியில இன்னொரு ஒரு உரையாடல் இருக்கு. அதாவது புரோஸ்ன்னு ஒரு அரசு இருந்தான். ஒரு கிறிஸ்துவனா இருந்து அதை விட்டுட்டு பின்னால கிறிஸ்து எதிராக போராடுறான். அவன் தான் கித்தரிய தேடி கொண்டு ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் ஓடும் பொழுது ஏதோ கால் அசைவில்லாம நின்று கண் குருடாய் போய் விடுறது. உடனே கீழே மன்னிப்பு கேட்டு மன வருந்தி கித்தேரி கிட்ட வேண்டிக்கிட்டா சொல்றான். அப்போ கித்தேரி யாரு இந்த புரோசன்ட்ட பேசுனதா ஒரு வரி வருது. அந்த பாடல் 2 பாடல் மட்டும் கொடுத்துக்க பாருங்களேன். காற்று வழி சாய்ந்தொதுங்கும் காற்றாடி போல் கயவர் கூற்று வழி தன்மனமும் கோணி நிலை சாய்தல் நன்றோ அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இந்த மதங்கள்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாது. மனம் பொருந்தி வேண்டுபடி மாறுகின்ற சீலை போல் இனம் பொருந்த காரணமும் இன்றி மறைமாறல் நன்றோ அப்படின்னு கேட்கிறான். இந்த பாடல் அவர் ஏற்கனவே தரங்கம்பாடியாரோட இந்த பூசல் இருக்கு இல்லையா, சில வேதியர் அங்க போயிட்டு வந்தாங்க இல்லையா, ஒருவேளை அவங்கள குறிக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம். ஏன்னா இல்லாட்டி இந்த பாட்டு அப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுக்கு தொடர்பு சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரு வரலாற்றை இருக்கின்றது என்பதை காண்பிக்கிறதான் இந்த 2 பாட்டை இங்கு சொல்வது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கற்பனை ஒரு உரையாடல். அப்பொழுது உள்ள உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாம் எல்லாருமே திருக்குறள் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயருக்கும் வள்ளுவர் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவம் அதை சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வது உண்மைதான். அப்பொழுது சூழ்நிலை வள்ளுவர் வீராமுனியன் அவருடைய நிலைப்பாட்டு தெரிவிக்கின்றார். அது எங்கே வருதுன்னா, 90 விளக்கத்துல சூத்திரம் 183ல ஒரு பதிவு வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, சமுதாயத்தில் மக்களே வன்னியர், பிராமணர் வன்னியர்னு சொல்றாரு. வன்னியர், மன்னர், வணிகர், சூத்திரர் என 4 வகைகளா பிரித்து ஓதுதல் முதல் 3 வகையினருக்கு மட்டும் தகுதி என்று விதித்தாலும் கூட கற்பது எல்லோருக்கும் உரிமை, கல்வி பொதுவாக இருக்க வேண்டும் என்பது வீராமுனியோட கோட்பாடு. இதுவும் ஒரு வரலாற்று தரவாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்டா இதை பற்றி ஜாதியை பற்றி இன்னொரு சொல்லி அடுத்து பாருங்க. அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்பாட்டுக்கு இது ஒரு சான்று. இது தேம்பாவணி மறுபடியும் வர தேம்பாவணிக்கு. தேம்பாவணி காப்பிய கணக்கில் 14வது படத்தில் சூசையும் மரியாளும் இயேசுவோட எகிப்துக்கு போறாங்க. உங்களுக்கு தெரியும். 30வது படத்தில் திரும்பி எகிப்து விட்டு திரும்பி வருகிறார்கள். மொத்தம் 36 படலத்தில் 17 படலங்கள் சூசையும் மரியாளும் எகிப்துக்கு போகும் வழியில எகிப்தில் தங்கி வாழ்ந்ததாக சொல்கின்றார்கள். உண்மையிலே விவிலிய வரலாறு பிரகாரம் சூசையும் மரியாளும் எகிப்துல இருந்தாங்க. ஆனா தேம்பாவணியை பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில ஏதோ சைவர்கள் மத்தியில் இருக்கிறதா தெரியும். அதுவும் சிறப்பாக திருநெல்வேலி கூட இருப்பாங்க. ஏன் திருநெல்வேலி சொல்றேன்னா, இன்னமும் ஒரு 23 ஆதீனங்கள் இருக்கு. இது முனிவர் கட்டளை கைலாசி என்று சொன்னார். அதனால அவர் அங்கே உள்ளவர், அங்கே சைவ சபை தலைவர், அவர் சொன்னது. அதனால இந்த வரலாறு பூரா ஏதோ சாதனைகள் மத்தியில் நடக்கிறதுமா இருக்கு. அதனால இதை சொல்றேன்.
இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான தரவு பார்க்கணும். கவிஞர் தாசோ அவருடைய தாக்கம் இங்க பார்க்கலாம். அந்த தாசோ என்பவர் என்ன செஞ்சார், 16ஆம் நூற்றாண்டு ஒரு கவிதை எழுதினார். அதாவது ஜெருசலேம் மீட்பு, அதாவது ரிகவரி ஆஃப் ஜெருசலேம். அதாவது உங்களுக்கு தெரியும், துருக்கியர்களுக்கும் அப்போ துருக்கியர்கள் வந்து எருசலேமை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்ப வந்து கிறிஸ்து பேரரசுகளாக ஒரு சேர்ந்து அவரை மீட்டெடுக்கிறப்ப போர் எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் சிலுவை போர்னு சொல்றது. அந்த சிலுவை பேர் படுதோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் சொன்னா அவரை கொண்டிருப்பாங்க அந்த கவிஞரை. அவர் என்ன பண்றாருன்னு உண்மையான காரணம் என்ன கேட்டா, அவளுக்குள்ளே ஒரு பூசல், ஒற்றுமை இல்லாத நிலைமை. அதாவது ஜெருசலேமை மீட்ட யாரு தலைவரா இருப்பா அப்படிங்க அவளுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் சொல்ல பயந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு கற்பனையா அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் த டெவில்ஸ் ஒரு சாப்டர் அறிமுகப்படுத்துறாரு. என்ன செய்யறாருன்னா, பேய்களுடைய கருத்தரங்கம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன எதுக்காக சொல்றாருன்னா, உண்மையிலேயே அவங்க மிஸ்டேக் இல்ல. ஒரு பேய் வந்து ஒரு அரசன் மேல ஒரு துருக்கிய பெண்ணை அனுப்பிச்சு வச்சு, அழகான பெண்ணு அப்படி அந்த அரசனை திசையை மாற்றிட்டார். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லி எல்லா குறையும் பேய் மேல போட்டு விடுறாரு. இல்லாட்டி கவியா எழுதியிருக்க முடியாது அவனால. இதே மாதிரி வீராமணி என்ன செய்யலாம், அதே ட்ரிக் இங்க பயன்படுத்துறாரு. அதே ஒரு 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 மூன்றாவது 3 கற்பனையுடைய ஆள் இருக்கு தேம்பாவணியில. ஒன்று சிவாசிவன், பேரே பார்க்கல, சிவாசிவனோட மறுவரை பத்தி ஒரு பேசிட்டு இருக்காரு. அடுத்து வந்து போர் வீரன் வாமன் கதை. அதாவது பாலிய மோகத்தில் அதிகம் வருந்திய வாமன் சூசடி உறவு கேட்டு மனம் மாறியதாக பதிவு உள்ளது. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கிழவி சுரம் என்றவள், அவளுக்கு ஒரே கோபம். இது 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 ஏற்றுக்க முடியாது, அது போராடுறான். இதுதான் முக்கியமான பகுதி. இது வந்து சுரம் என்ன சொல்றாருன்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, அப்ப வந்து ஏன் கிறிஸ்துவரும் இங்க மனமாற்ற முடியல அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு கற்பனை கட்டுமானமா வைக்கிறார். அந்த சுரம் என்ன சொல்றாருன்னா, தற்போது கையில் உள்ள கனியை உண்ணாமல் பின்னர் காய்த்து கனியக்கூடிய அன்றாட மரவை கையில் வந்து காத்திருப்பது ஒப்பாகமோ உன் உரை அமைந்திருக்கிறது. தெளிந்த தவத்தின் மூலம் பல நாட்களாக வழங்கி வந்த தேவர்களை விட்டுவிட்டு நீர் கூறும் வேதத்தை பெரிதாய் பண்ணி நடப்பது இது அன்பை பயக்குமான்னு கேட்கிறான். இது யதார்த்தமான கேள்வி. அதுக்கு வீராமணி என்ன பதில் சொல்றன்னா, மேற்கே அமைந்துள்ள நாட்டை விரும்பி சென்றவர் வழி அறியாது வடக்கே நோக்கி வெகுதலை நடந்த பின்பு தாம் சேர வேண்டிய நாடு உரிய வழி அன்று என்று நன்கு அறிந்தவர் யாரேனும் சொல்ல கேட்டால் தொடக்கத்திலேயே சரியான வழியை தேடி கொள்ளாமல் அதே தொடர்ந்து செய்வன் என்று சொல்வது இது புத்திசாலித்தனமா அப்படின்னு போய் கேட்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை திறமையெல்லாம் காட்டி அந்த சுரமையை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறார். அது நடக்கல. ஆனா இது இங்க தரவு என்னன்னு கேட்டா, ஒரு மனம் மாறுறது எவ்வளவு பண்பாட்டு சிதறல், அவர்கள் எவ்வளவு ஆதங்கமா இருந்திருக்கும், எவ்வளவு யதார்த்த நிலை பிரச்சனை இருந்திருக்கும் என்பது மற்ற மிஷினரி புரிந்து கொண்டாகவே என்ன தெரியாது. ஆனா வீராமணி புரிந்திருக்கின்றான். அதுதான் இங்க பதிவு, அதான் முக்கியம் இங்க. அதுக்கு சுரம் என்ன சொல்றாருன்னா, அந்தோ ஒரு நீண்ட உரையாடல் முதல் கடைசி பாட்டத்தை சொல்றேன். அந்தோ பொன்னுலகத்தை போன்று பசும் பொன்னால் ஆகிய தேவர்கள் எல்லாரும் வெறுத்து விலகி போய்விட்டார்கள். முனிவர் வேடமிட்டு ஒருவன் வந்து கூறுகள் மாய சொல்லியும் விளைவாக பகைவர் எல்லாம் என்னால் ஒருங்கே ஒளிந்தது என்று மகிழும்படி அழிய போகின்றது என்று வாமன் மாதிரி எல்லாரும் போயிட்டா என்ன ஆகும், இது எங்கள் மரபுக்கு பெரிய அவமானம் என்று புலம்புறான். அது மட்டும் இல்ல, தாம் எந்த நாட்டை சேர்ந்தவர் இருந்தாலும் எந்த குலத்தை சேர்ந்தவர் எந்த உறவு முறையில் இந்நாடு வந்து சேர்ந்தார் என்பதெல்லாம் தெரியாம இறந்து உண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு உண்மை வேதம் என்று தெண்ணி நமக்கு ஈடு இணையில்லாத நிகழ்ந்த வாமனனே மாறி ஏற்றுக்கொண்டார் என்றால் பின்னாளில் யார்தான் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பொறுத்து கொண்டாலும் இது ஒரு பெரிய பாவம் என்று கூட சொல்றான். எதுக்காக சொல்றான், இது ஒரு டிபாலஜி. அதாவது சுரமியின் கதை ஒரு மாதிரிப்படியோ மரபாய்வுத்துறைன்னு சொல்லலாம். உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்ப ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு சொல்லிட்டாரு. இங்க இன்னும் ஒரு அம்சம் இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே சூசியின் திட்டத்தை முறியடிக்க ஒரு பேய் கூட்டம் போட்ட சொன்னோம். அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பேய் சொல்ல அந்த கூட்டத்துல தமிழர்கள் அடிக்கிற ரொம்ப சுலபம், ஜாதி வரி தூட்டி விட்டு அவங்களே அடிச்சுக்கிறான்னு ஒரு பேய் சொல்லுது. பாருங்க, வீராமணிவர் தந்திரமா சொல்றாரு, தமிழர்கள் அடிக்கிற சொல்லுவோம், ஜாதி வரி தூண்டி விட்டுரும் அது சொல்றது, அதுவும் பதிவா இருக்கு. ஆனா அதை பத்தி நான் இங்க பேச வரல. ஆனா சுரமி இதையும் கோபத்தில் மூழ்கி இருந்தது என்ன பண்றாங்கன்னா, அது உண்மையிலேயே அந்த அம்மா கோபம் படைச்சதுல பேயுடைய திட்டம் உண்மையிலேயே அதுதான். அப்படி அவங்களுடைய கடவுள் வழியே பேய் அவர் தோன்றி அவங்க மறைச்சு விட்டு சொல்றாரு. இது தீய சக்தியின் விளைவுன்னு அவர் அப்படியே மறைச்சு விட்டுறாரு. சுரமி இறைவனின் பாதைக்கு வராது தீய சக்தி தடுக்கின்றன என்றும் அதனால் சுரமி சரியான முடிவெடுக்க துணையா யாரும் இல்லை என்றும் இங்கு மரபு வழி வந்த சமய போக்கில்
கொண்ட நீலகாண்ட ஈடுபாடும் பண்பாட்டு நிலையை கொண்ட நெருக்கமான உறவும் சுரமியின் சுதந்திரமாக சிந்திக்கப்படவில்லை. இதில் சுரமின் வயது முதிர்ந்த கிழவி, அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது, பெண்கள் பேய் பிடிக்கும் நிலையில ஆண்கள் பேய் பிடிக்காத பெண்களுக்கு தான் பிடிக்கும் வழக்கமா, அந்த மாதிரி மனதில் உள்ளவர்கள். இது ஏன்னு கேட்டா, பேய் பிடித்த பெண்களை விடுவிக்கும் அளவில் அக்கால தமிழில் பல கோயில்கள் இருந்தன, கிறிஸ்துவ கோயிலும் இருந்தன. தென்னிந்தியாவில் வந்த கத்தோலிக்க மறைப்பணியாளர் கூட இப்படி பேய் ஓட்ட செபத்திலும் சடங்கு முறையிலும் ஈடுபட்டு அதற்கான ஜபங்களையும் சடங்குகளையும் புகுத்தினர். இது வரலாறு. அதனால் இந்த காண்டம் தமிழகத்தில் செய்யும் பணியாளர்களுக்கு ஒரு மாதிரி வடிவம், ஒரு டிபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வருது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, 10வது இவன் கடைசி வரலாறு. இது வந்து திருக்காவல களம்பாட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை இதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த ஒவ்வொன்றுக்கும் திருக்குறளை பத்தி சொன்னீங்க. அவர் தன் கிறிஸ்தவ கோட்பாடைத்தான் திணிக்கன்னு வந்திருந்தாருன்னா திருக்குறள் மொழிபெயர்க்க தேவையில்லை. அவரே சொல்றாரு, நான் சொல்ல வேண்டிய கிறிஸ்துவ கோட்பாடு சொல்லத்தான் வந்தேன், எனக்கு முன்னாடி என்னை விட அழகா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதனால அதை மொழிபெயர்த்து உங்களுக்கு அங்கே ஐரோப்பாக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்படி பண்ணவர் இப்ப என்ன அங்கிருந்து ஒண்ணு கொண்டு வராரு. அதாவது சாந்தா காசான்னு ஒரு, அதாவது இது ஒரு கதை, கிறிஸ்துவ மரபுள்ள கதை. நசரேத்தூருடன் இயேசு மரியாளும் வாழ்ந்த அந்த குடிசை அப்படியே பாதுகாப்பு இருந்தான். துருக்கியை போர் செய்த பொழுது தேவதூர்கள் அப்படியே துருக்கி குரோவாசியை கொண்டு போயிட்டாங்க. அங்கிருந்து பிறகு லோரெட்டோ, இத்தாலி லோரெட்டோவை கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு உண்டு. இன்னும் அந்த குடிசை அங்க வச்சிருக்காங்க. அது பேரு சாந்த காசான வீடின் பேர், இத்தாலியன் ஸ்பானிஷ் அப்படி சொல்லுவாங்க, போலி சொல்லி. இந்த பாட்டை இங்க இதுல தேம்பானின்னு சொல்றாரு, இங்கேயும் பாடுறாரு. என்ற ஒரு 5 பாடல் இத்தாலியன் பெருமையா பேசுறாரு. நான் பிறந்த இணையற்ற இத்தாலிய நாடே அப்படின்னு சொல்லி பெருமையா பேசும் பொழுது அது பெருமை காரணம் இது ஒரு பாடல் என்று சொல்லுகின்றார். முடிவு பண்ற எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நியாயமாயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, பாருங்க, இத்தாலி அது பாட்டு வேண்டாம். இதனுடைய தாக்கம் தமிழ் இலக்கிய உலகில் கிறிஸ்துவர்களுக்கு நிலையா அடையாளம் கொடுத்து வீராமணிவர். அவர் முன்பு கிறிஸ்து பணியாளர் தமிழ் எழுதினார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் இலக்கியமாக தமிழ் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் கிறிஸ்துவம் உண்டு என்று சொல்லும் நிலைக்கு அடிக்கல் நாட்டியவர் வீராமணிவர். வீராமணிவர் 1040 இறந்தார். அதன்படி என்ன நிகழ்ந்தது என்பது கிறிஸ்துவ தமிழுக்கு தொடர்ந்து என்ன செய்யுது ஒரு கேள்வி. 1073 அதாவது திருத்தந்தை உலகம், அதாவது போப் சேசவேரை தடை செய்து விட்டார். அப்பொழுதுதான் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மறைப்பணியாளர்கள் காவியம் எழுத முடியாது, ஒரு கதை எழுத முடியாது. அப்பதான் அவருடைய வீராமணியர் அவர் வைத்தியர் முன் வருகின்றார்கள். சவரிமுத்து பிள்ளை வடக்கங்குளத்தில் தேம்பாவுடைய ஓலையேடுகள் பிரதி எடுக்கின்றார். சுவாமிநாத பிள்ளை மெட்ராஸில் வாழ்ந்து வீராமணியர் வழியில் காப்பியமும் கலம்பும் படிக்கின்றார். வீராமணியர் வரலாறு எழுதிய முத்துசாமி பிள்ளை கூட 18ஆம் நூற்றாண்டில் வீராமணியர் நூல்கள் கத்தோலிக்க சமுதாயத்துக்கு வாழ்வு கொடுக்கும் ஆதாரமாக இருந்ததாக அவரை பதிவு பண்றார். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தில் வாழ்ந்த முக்கிய எழுத்தாளர் சாம்பேர் வேதநாயகம் பிள்ளை, சமூக சீர்திருத்தவாதி, பெண்கல்விக்கா போராடியவர். அவர் எழுதும் முதல் நாடு பிரதாபதிலே சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இது பின்னால் எழுந்தது. ஏலாக்குறிச்சியில் தொடங்கிய அத்தகைய பணி வீராமணியரும் அவர் தோழர் ஞானப்பிரகாசியாரும் எழுதிய நூட்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தது. அதாவது அப்போது வேதிய ஞான முயற்சி எல்லாம் எழுதினாங்க. அதெல்லாம் போதும். அதோடு இயற்கை காட்சி எல்லாம் கிறிஸ்து கோட்பாடுகளோட வெளிப்படுத்தும் நூலாக வாசிக்க தொடங்கினார்கள். அதான் ஏற்கனவே சொன்ன, கண்டது எல்லாம் கர்த்தாவை காட்டிய கண்ணாடி என, கொண்டது எல்லாம் மெய்ஞானம் கூறியவாய் அறியனவே என்று பித்தேரிய அம்மாண்டு வருகின்றது. இறுதியாக அதன் தொடர்ச்சியாக ஒரு சமுதாய உணர்வை அனுபவித்தனர். அதாவது நரகத்தின் அச்சமும், வெண்ணகம் நோக்கிய ஆவலும், தீவை கண்ட அருவருப்பும், தவறுகளை நினைத்து வெட்கமடையவும், தானாக சொந்த முயற்சியால் மீட்படையலாம் என்பது என்ற ஆணவத்தை உணரத் தொடங்கினர். இந்த கண்ணோட்டத்தை தான் ஏலாக்குறிச்சியில் கற்றுக்கொண்டனர். இத்தகைய பார்வை தமிழ் மரபோடு சித்தர், வள்ளுவர் உலகத்தோடு இணைந்து இருந்ததுதான் இதனுடைய சிறப்பு. எடுத்துக்காட்டாய் முன்வைக்கின்றார் முனிவர். முனிவரின் பாடல் கிறிஸ்துவ தமிழ் நிறம் பெறுகின்றது. அதனால் அது வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர், மிக சிறப்பான உரை. தேம்பவாணி, திருக்காவலூர் களம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மான் கேக்குதாமா? கித்தேரி அம்மாள் அம்மானை, அவரோட செய்திகள் இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகள்ல 5ஆம் சான், கண்ணாடியை போல பிரதிபலிக்கக்கூடிய தன்மை, ரோசனின் மனமாற்றம், அவரோட சமத்துவ நம்பிக்கை என தரவுகளை பிரமிக்கக்கூடிய வகையில் அழகாக கொடுக்கப்பட்ட நேரத்துல வரிசைப்படுத்தி தொகுத்தும் பகுத்தும் அழகாக கொடுத்திருந்தீங்க. இன்னும் ஒரு முறை உங்களோட தனிப்பட்ட முறையில நான்
நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது ஐயா. மிகவும் நன்றி. அடுத்தபடியாக இளங்கலை தமிழும் முதுகலை தமிழும் சென்னை பாத்திமாவில் படித்து, முதுகலை தத்துவமும் சமயமும் மதுரை காமராசர் பல்கலையில் படித்து, முதுகலை காந்திய சிந்தனைகள் பல திரட்டு மருத்துவ சோதி பதிப்பு ஆய்வும் எனும் தலைப்பில் இளநிலை ஆய்வு, முனிவரின் மருத்துவ பணி என்னும் தலைப்பில் முனைவர் ஆய்வு, வீரமா முனிவர் மற்றும் காந்தியடிகளின் மருத்துவம் ஓர் ஒப்பாய்வு எனும் தலைப்பில் முதுமுனைவர் ஆய்வும், காமராசர் பல்கலைக்கழகத்திலே கிறித்துவ கல்வியிலே சான்றிதழ் பட்டயமும், சீக்கியம், யோகா, முழுமை நலம் முதலானவற்றில் முதுநிலை பட்டமும் பெற்ற சிறப்புக்குரியவர் நமது சிறப்பு விருந்தினர். மேலும் 2005 முதல் 2010 வரை கௌரவ விரிவுரையாளராய் காமராசர் பல்கலைக்கழகம் தத்துவத்துறையில் கிறித்துவம், பிரமலிங்கர், சீக்கியம், சூழலியல் போன்ற பல்வேறு பாடங்களை முதுகலை இளங்கலை பிரிவு மாணவர்களுக்கு போதித்தவர். 2010 முதல் 15 வரை UGC DRS திட்டத்தின் கீழ் பணியாற்றியவர். பல சமய ஆய்வாளர், மன்ற தலைவர் மற்றும் பதிப்பாசிரியர். தேசிய மற்றும் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். 2018 வீரமா முனிவரின் தமிழ் மருத்துவம் என்னும் தலைப்பில் ஒரு நூலையும் வெளியிட்டு இருக்கிறார். வீரமா முனிவர் பெயரில் இயங்கும் பணியிடங்களுக்கு சென்று மருத்துவ உரையாடல்களிலும் பங்கேற்கிறார். பல்சமய ஆய்வு பணிகளுக்காக தென் தமிழகம், கேரளா, பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு கல்வியணம் மேற்கொண்டு ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுகிறார். தற்போது அருளானந்த கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருவதோடு அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கு இணைய வழி தமிழ் மொழி பயிற்சியும் வழங்கி வருகிறார். 2022 புனித பிரிட்டோ மேல்நிலை வீரமா முனிவர் அறக்கட்டளை 31ஆம் ஆண்டு விழாவில் வீரமா முனிவரின் 343வது ஆண்டு அன்று வீரமா முனிவர் விருதை வழங்கி கௌரவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்தகு சிறப்பு பொருந்திய சிறப்பு விருந்தினர் முனைவர் நிர்மலா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். சீரான சித்தரெல்லாம் செப்பிய நூலாய்ந்தெடுத்து பேரான நூல் படைத்த வீரமா முனிவன் புகழ்தனை கூறுதற்கு அகிலம் படைத்த ஆண்டவனையும் அன்னை மரியையும் பணிந்து வணங்குகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் முனைவர் சுபாசினி அவர்களையும் முனைவர் துணைத் தலைவர் முனைவர் கண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சிறப்புரை ஆற்றிய அருட்தந்தை முனைவர் ஆனந்த அமல்தாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் முனைவர் பாமா மற்றும் திருமதி இந்துமதி அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், மணி மந்திரம், ஜோதிடம் என பல துறைகளில் தரம் பதித்தவர்கள் சித்தர்கள். அவ்வழியில் சமய பணிக்காக தமிழகம் வந்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் சமயப்பணியின் பொருட்டாக தமிழ் படித்தவர். அவ்வகையில் அவருக்கு அந்த தமிழ் மொழியில் ஆர்வம் ஏற்பட்டு காப்பியம், இலக்கியம், இலக்கணம் என இலக்கணம், அகராதி, எழுத்து சீர்திருத்தம், மொழிபெயர்ப்பு என பல துறைகளில் தடம் பதித்து பல நூல்களை இயற்றியுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. ஆனால் அவர் சில மருத்துவ நூல்கள், அதுவும் சிறப்பான மருத்துவ நூல்களை எழுதி ரசவாதி என்ற பெயருடன் சித்த மருத்துவ சங்கத்தினர் மதுரையில் மாப்பாளையத்தில் இயங்கியது. இப்போது பல வேறு இடங்களில் அது மாற்றப்பட்டுள்ளது. அந்த பரம்பரை மருத்துவர்களால் ரசவாதி என்று அழைக்கப்பட்டு வரக்கூடியவர் வீரமாமுனிவர். அவர் எழுதிய மருத்துவ நூல்கள் பற்றியும் அதனுடைய அமைப்பு, பாடுபொருள் பற்றி பார்க்க இந்த அரங்கில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அமைப்பு என்று பார்க்கும்போது
வீரமாமுனிவருடைய மருத்துவ நூல்கள் வழிநூல் என்ற பிரிவுல தான் இதுல வருது. இந்திய நாட்டில் உள்ள விரடியரும் சித்தர்களும் அந்த இங்கிலாந்தின் அறிஞர்களும் சொந்தமென கண்டமுறை யாவும் கருதி தொகுத்தவற்றுள் தொண்டரும் சூட்சமும் தேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை தொடங்குறாரு. இந்த பாடலை பார்க்கும்போது சித்தர்களோட அறிவோடு ஆங்கில மருத்துவ நுட்பங்களையும் சேர்த்தே தமது பாடல்களை இயற்றிய குறிப்பினை நாம் பார்க்க முடிகிறது. இவருடைய மருத்துவ நூல்களை பார்க்கும்போது இவர் அகத்தியர், காலங்கிநாதர், யூகி முனிவர், கௌசி முனிவர் போன்ற பலருடைய மருத்துவ நூல்களை பயின்று அத்துடன் தமது அறிவு நுட்பத்தையும் பயன்படுத்தி நூல்களை இயற்றியதாக கூறியுள்ளார். இந்த மருத்துவ நூல்களை பார்க்கும்போது பொதுவாக நம்ம தமிழ் மருத்துவ நூல்களை பார்த்திருக்கோம். அதுல காப்பு செயல் இருக்கும். அதற்கடுத்து நூல் பற்றிய செய்தி இந்த பிரிவுல சொல்லிட்டு போவாங்க. நூல் பற்றிய செய்தி அப்படின்னு வரும்போது அதுல செய்முறை இருக்கும். நூல்களுடைய அந்த மருந்துகள் பற்றிய செய்முறை, மருந்து செய்பொருள்கள் என்ற அமைப்போட பார்க்க முடிகிறது. அடுத்து அந்த மருந்துகளினால் குணமாகக்கூடிய நோய்கள், பத்திய முறை என்ற அமைப்பை தான் நம்ம மற்ற தமிழ் மருத்துவ சித்த மருத்துவ நூல்களில் பார்க்கணும். அந்த அமைப்புல தான் இவருடைய மருத்துவ நூல்களையும் பார்க்க முடிகிறது. அதை பார்க்கும்போது இப்ப இவருடைய எனக்கு ஆய்வுக்கு கிடைத்த நூல்கள் இப்ப அதை தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். ரணவாகடம் இந்த நூல்கள்ல நிறைய எனக்கு ஞான பிரகாசம் அடிகளார் எனக்கு கொடுத்த நூல்கள். மேற்கொண்டு வாகடத்திரட்டு முதல் பாகம், 2ஆம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் சென்னை தாமரை நூலகத்தினால வெளியிடப்பட்ட நூல். அப்துல்லா சாஹிபு என்பவர் தொகுத்து வெளியிட்டிருக்கார். அதை தாமரை நூலகம் வெளியிட்டிருக்கு. அந்த நூல்களும் மேற்கொண்டு இந்த ஞான பிரகாசம் அடிகளார் கொடுத்த நூல்கள், இவைகளை தொகுத்துதான் அந்த பார்த்த செய்திகளின் அடிப்படையில் நான் இதுல பகிர்ந்திருக்கேன். முதலில் வரக்கூடியது எனக்கு ஆய்வுக்கு கிடைத்த நூல்களில் முதலாக வரக்கூடியது ரணவாகடம். இந்த ரணவாகடம் பத்தி பார்க்கும்போது இதுல கிபி 1900 இது ஏட்டுச்சுவடி வடிவில தான் இருந்திருக்கு. வேங்கடாச்சலம் பிள்ளை அப்படிங்கிறவர் அவர் தான் இதை பதிப்பிச்சிருக்கிறாரு. அவருடைய அப்பா தேடி வைத்திருந்ததாக குறிப்பிடுறாரு. இந்த ஏட்டுச்சுவடி வடிவில் இருந்ததை பாஸ்கர கந்தசாமி அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருத்துவருடைய முன்னிலையில தான் இந்த நூலை அச்சிட்டு இருக்கிறதாக சொல்றாரு. இந்த நூலை பார்க்கும்போது சீரொரு சிந்து நூலுலகின் கண் ஜனித்திடும் மாக்களுக்குற்ற பேரொரு ரணங்கள் அகன்றிட, அப்ப அது ரணங்களுக்கான மருந்தாக இதுல சொல்லியிருக்கிறாரு. ரணங்கள் என்பது புண்கள், அந்த புண்கள் தொடர்பான நோய்களுக்கான மருந்தாக இதை பார்க்க முடியுது. 63 புறமருந்து என்பது நமக்கு வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னல் மெடிசனா இருக்கு. அகமருந்து என்ற 2 மருந்துகளை குறிப்பிட்டிருக்காரு. இந்த மருந்துகளுடைய செய்முறைகள் பார்க்கும்போது இதில் அதிகமான தாது பொருட்களை பயன்படுத்திய முறைகளை பார்க்க முடிகிறது. இதை அடுத்து வரக்கூடியது இதுல உள்ள எல்லா பாடல்களுடைய சுருக்கங்கள் முக்கியமான மருந்துகள் மட்டும்தான் இதுல சொல்லிட்டு வரேன். வாகடத்திரட்டு முதல் பாகம் அப்படின்னு பார்க்கும்போது வாகடத்திரட்டு முதல் இரண்டையுமே அப்துல்லா சாஹிபு என்பவர் தான் அதை சேகரித்து அவருடைய தந்தையார் சேகரித்து வைத்திருந்த நூல் மற்றும் அவருடைய நண்பர்கள் வழியாக பெற்ற நூல்கள், அந்த அச்சுப்பிரதி ஓலைச்சுவடி வழியில் இருந்ததை எல்லாத்தையும் தொகுத்து நூல்களாக வெளியிட்டிருக்கிறாரு. இதில் முதலில் வரக்கூடிய முதல் பாகம், வாகடத்திரட்டு முதல் பாகத்துல நசகாண்டம் என்ற நூலை பார்க்க முடியுது. இது வெண்பாவால பாடியிருக்கிறாரு. வெண்பாவால் பாடப்பட்ட 100 பாடல்கள் இதுல இருக்கு. இந்த நசகாண்டத்துல 26 வகையான மருந்துகளை சொல்லியிருக்கிறாரு. 26 மருந்துகள் பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால திசைமேவும் தென்கிரி முனி சேர்முனி நூலாய்ந்து நசகாண்டம் என்று நவில அப்படிங்கிறாரு. இப்ப இங்க தென்கிரியில் சேர்முனி அப்படிங்கிறது அகத்தியரை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அகத்தியர் நூலை படித்து தமது அறிவு நுட்பத்துடன் இதை எழுதியதாக இதில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இதுல குழந்தைகளுக்கு ஏற்படும் மாந்தம், சரியாமை முதலான நோய்களுக்கும் பிறகு பல நோய்களுக்கான மருந்துகளை இதுல பார்க்கலாம். 26 வகை மருந்துகளுடைய செய்முறைகளை சொல்லி அதுல பலாண்ட கழிப்பு, களிக்கம், குண்டலாதி தைலம் அப்படிங்கிற ஒரு 3 மருந்து மட்டும் புற மருந்துகளாக இருக்கக்கூடியது. மற்றவை அகமருந்துகள் என்ற பிரிவில் வரக்கூடியதாக இருக்கிறது. இதில் இந்த மருந்துகளை தயாரிக்கும் போது மூலிகைகளை அதிகமாக பயன்படுத்தி தயாரித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இதுல புரிஞ்சுக்க முடிஞ்சு. இதனை அடுத்து வரக்கூடியது நவரத்தின சுருக்கமாலை. நவரத்தினம் அப்படிங்கிறது 9 வகையான ரத்தினங்கள். அந்த 9 வகையான ரத்தினங்கள் எப்படி இருக்குமோ அவைகளை ஒன்றாக கோர்க்கப்பட்ட ஒரு மாலையாக இதனை குறிப்பிடுகின்றார்.
இதுல 9 செயல்களின் அடிப்படையில இதுல மருந்துகளை சொல்லிட்டு போறாரு. இந்த பாடல் இதுல தொடக்கத்தில் சீரான பிதாசுதனை பிரித்து சார்ந்து அப்படிங்கிற மாதிரி பாடல் தொடங்குது. பிதாசுதன், பரிசுத்த ஆவி, கன்னிமரியாள், மிக்கேல் அதிதூதர், புனிதர்கள் இவர்களை வணங்கி இந்த பாடலை இவர் எழுத தொடங்கி இருக்கிறார். இந்த பாடல்களை பார்க்கும்போது எல்லாத்துலயும் காப்பு செயல்ல மட்டும்தான் மருத்துவத்தை இந்த இறைவனை கிறிஸ்தவ சமய நம்பிக்கை தொடர்பான செய்திகளை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இல்ல, இடையிலையும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டுதான் வருகின்றார். இந்த பாடல்களில் உள்ள மருந்துகள் பார்த்தோம்னா அந்த நவரத்தின சுருக்கமாலை என்பது அதிகமான பாசன மருந்துகளை கொண்டு தயாரித்த முறைகளை சொல்லியிருக்கிறாரு. நவச்சாரக்கட்டு, நவச்சார மெழுகு, கந்தக தைலம் இது போன்ற பாசானங்களை நிறைய சொல்லியிருக்கிறாரு. இதுல ரசவாதி அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுகளை இந்த பாடல்ல நிறைய பார்க்கலாம் நவரத்தின சுருக்க மாலையில. இதுல மறைச்செய்திகள், அப்ப ஒரு நேரடியாக செய்திகளை சொல்லாமல் மறைச்செய்திகள் சொல்லுவாங்க. அதுல அந்த செய்திகளை இந்த நூலில் நிறைய பார்க்க முடியுது. இந்த நூலில் சொல்லப்பட்ட இன்னொரு முறை பார்க்கும்போது இந்த மருத்துவ ரசவாதத்திற்கு பெரும்பான்மையும் இது பயன்படக்கூடியதாக இருந்த போதும் அதை கடினமான நோய்களையும் இது குணமாக்குவதாக இந்த நூலில சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை பதிப்பாசிரியரும் உறுதி செய்கிறார். ஏன்னா பதிப்பாசிரியரும் ஒரு மருத்துவராக இருப்பதால் அவருக்கும் இந்த மருந்துகளை பற்றி நன்காக தெரிந்திருந்து அதனை உறுதி செய்கிறார். இதில் குறிப்பிட்ட இன்னொரு மருந்து, முக்கியமான மருந்தாக கந்தக தைலம் அப்படிங்கிற ஒரு மருந்து பார்க்க முடியாது. கந்தக தைலம் அப்படிங்கிற மருந்துடைய செய்முறையை நான் இதுல இவருடைய முறையும் பார்த்திருக்கேன். இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சில மருத்துவ நூல்களை, பிற அகத்தியர் போன்ற பல நிறைய நூல்களை எடுத்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அகத்தியர் பரிபூர்ணம் 400 அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு செய்திய சொல்லியிருக்கிறாரு. அதுலயுமே ஒரு செய்திய சொல்றாரு. அகத்தியர் சொன்ன முறைகளை பார்க்கும் போதும் இவர் சொன்ன ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வீரமாமுனிவர் சொன்ன செய்முறையும் அதில் உள்ள குணமாகக்கூடிய நோய்களுடைய தன்மையும் சற்று கூடுதலாக இருப்பதை பார்க்க முடியுது. இதனால அகத்தியரை விட இவர் மேலோங்கி இருக்காரா அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்க வேண்டாம். இவர் பல சித்தர்களை ஆராய்ந்து கூடுதலான ஒரு நுட்பத்துடன் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். மகாவீரிய சிந்தாமணி, இதனுக்கு அடுத்து வரக்கூடியது மகாவீரிய சிந்தாமணி அப்படிங்கிறது. மகாவீரிய சிந்தாமணி இந்த நூல் பார்க்கும்போது இதுல வெண்பாவால பாடியிருக்கிறாரு. 188 பாடல்கள் இருக்கு. சித்திரெல்லாம் முன்னே தெரிந்துரைத்த நூல்நுட்பம் இத்தரை நான் கண்டியும்பதற்கு அப்படிங்கிற ஒரு வரியை பார்க்க முடியுது. இது பல முனிவர்கள் பலருடைய நூல்களை படித்துதான் இந்த இதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த நூல் இதுல ஒரு 46 வகையான மருந்துகளை சொல்லியிருக்கிறாரு. மகாவீரிய சிந்தாமணியில 46 மருந்துகளில் மகாவீரிய லிங்க பற்பம், தாளக பற்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து இதெல்லாம் சிறப்பான மருந்துகளாக பார்க்க முடியுது. இதில் உள்ள ஒரு 9 வகை செந்தூரங்கள், 3 வகை லேகியங்கள் அப்படின்னு ஒரு மொத்தம் 46 வகை மருந்துகளை பத்தி சொல்றாரு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவத்துல ஒரு நோய்க்கு பல மருந்துகள் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா சித்த மருத்துவ முறை பார்க்கும்போது பல நோய்களுக்கு ஒரு மருந்து என்ற முறைதான் அதிகமாக நாம் பார்க்கலாம். அவ்வகையில வீரமாமுனிவர் சொல்லக்கூடிய ஒரு மருந்து ரசிதாமிர்த சஞ்சீவி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சொல்றாரு. அந்த மருந்து தலை முதல் கால் வரை உள்ள ஏறக்குறைய 150 வகை நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக சொல்றாரு. இதை அந்த பதிப்பாசிரியருமே அதை உறுதி செய்கிறார். வீரமாமுனிவர் மட்டுமன்றி பதிப்பாசிரியரும் அதை உறுதி செய்கிறார். இது சிறப்பான மருந்து என்றே குறிப்பிடுகின்றார். இதற்கடுத்து வாகட திரட்டு 2ஆம் பாகம். இந்த 2ஆம் பாகத்துல முதலில் வரக்கூடிய வைத்திய சிகாமணி, சுரமந்திரி இது ரெண்டுமே இந்த நூலை பதிப்பித்த பதிப்பாசிரியர் அவருடைய பரம்பரையினர் தேடி வைத்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. மற்ற மீதம் இருக்கக்கூடிய தனிமுறை திரட்டு நூல்கள் அப்படிங்கிறதுலாம் அவருடைய நண்பர்கள் வழியாக வெளி ஊர்கள்ல இருந்து வரவழைக்கப்பட்டு இவர் பேர உள்ள நூல்களை எல்லாத்தையும் சேகரித்து வெளியிட்டதாக கூறி செல்கிறார். இந்த நூல்களை பார்த்தா அதுல 2-3 பிரதிகள் இருந்து அதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இது இவருடைய நூல்கள் தான் என்பதை உறுதி செய்த பின் பதிப்பிட்டதாக குறிப்பிடுகின்றார் அப்துல்லா சாஹிப்.
இந்த நூலில் வைத்திய சிகாமணி என்ற சொல்லப்படக்கூடிய அந்த நூல்ல 43 மருந்துகளை சொல்றாரு. இது எல்லாமே அந்த 56 தலைப்புகள்ல சொல்லக்கூடிய மருந்துகள்ல 43 மருந்துகள் குளிகை, அதாவது மாத்திரை வகை சார்ந்தவையாகவும், சில வந்து திராவகம், மெழுகு, தைலம், சூரணம், குழம்பு அப்படிங்கிற முறையில அவர் சொல்லிட்டு போறாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்தாக பார்க்கும்போது விஷ சஞ்சீவி அப்படின்னு சொல்றாரு. விஷ சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மருந்து, இது கொடிய நாக பாம்புடைய நஞ்சையும் முறிக்கும் ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை பேராசிரியர் பொன் பாலசுப்ரமணியம் அவர்களுமே இதை உறுதி செய்கிறார். இதனை அடுத்து இந்த மருந்தை பற்றி நான் களவாய்வு மேற்கொண்ட போது மதுரையில் வேடர்புளியங்குளம் என்ற ஒரு இடத்தில் வீரமாமுனிவரின் சித்த வைத்தியசாலை அப்படிங்கிற பேர்ல நம்ம கத்தோலிக்க அருட்சகோதரிகள் நடத்திட்டு வராங்க. அதனுடைய நிறுவனர் சகோதரி ஒருவர் மட்டும் இருந்தார். அவருடைய அறிக்கையும் அதுதான். அவர் சொன்னதுமே வீரமாமுனிவர் மருந்து தான் இது மிக சிறப்பான ஒரு மருந்து, இந்த மருந்தை வந்து நானுமே நோயாளிகளுக்கு கொடுத்து குணப்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை வந்து அவருமே உறுதிப்படுத்திருக்கிறார். இந்த மருந்தினை எடுத்து பார்க்கும்போது கருப்பு விஷ்ணு சக்கர மாத்திரை, இது நம்ம மகாவீரிய சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு விஷ்ணு சக்கர மாத்திரை, இந்த மாத்திரையை பற்றி ஒரு சிறப்பான செய்தி என்றால், மதுரை இந்த இந்தியன் மெடிக்கல் இம்காப்ஸ் சொல்லுவாங்க. இது தமிழ்ல வந்து இந்திய மருத்துவம் கூட்டுறவு சங்கம் அந்த நிறுவனத்தினர் வந்து இந்த மருந்தை சித்த மருத்துவ செய்முறை அப்படிங்கிற ஒரு நூல் அவங்க வெளியிட்ட நூல் தான். அந்த நூலில் இந்த மருந்தை சொல்லியிருக்காங்க. இது வீரமாமுனிவருடைய மருந்து, வீரமாமுனிவருடைய மாத்திரை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருக்காங்க. இது வந்து இவருடைய மருத்துவத்திற்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த அங்கீகாரமாக நாம் பார்க்கலாம். இந்த வகை இந்த வைத்திய சிகாமணியில மேற்கொண்டு என்ன பார்க்க முடியுதுன்னா, நிறைய பாசன மருந்துகளை பயன்படுத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. மூலிகைகள், கடைச்சரக்குகள், உயிரின பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கக்கூடிய முறைகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த வைத்திய சிகாமணியில சில குறிப்புகள் வந்து கிளிசரின், பெப்பர்மைண்ட் அப்படிங்கிற மாதிரியான சில ஆங்கில மருந்துகளுடைய பெயர்களையும் பார்க்க முடிகிறது. இது கண்டிப்பாக ஆங்கில அறிவும் இங்க சித்த மருத்துவ அறிவும் கலந்த அவரால் மட்டும்தான் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இதை பார்க்கலாம். சுரமஞ்சரி, அடுத்து வருவது சுரமஞ்சரி. சுரமஞ்சரி என்பது சுரம் பிளஸ் மஞ்சரி, சுரத்திற்கு காய்ச்சலுக்கான ஒரு நூல் என்ற அமைப்புல இதை பார்க்கலாம். இது முழுவதுமே காய்ச்சலுக்காக சொல்லப்பட்ட மருந்தாக இருக்கிறது. இந்த நூல் வந்து அரசியல் விருத்தத்துல பாடியிருக்கிறாரு. குளிகை அப்படிங்கிற முறையில தான் அந்த மருந்துகளை ஒரு 38 வகை மருந்துகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இது முழுக்க காய்ச்சலுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்ல. சில மருந்துகள் பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு பூபதி மாத்திரை அப்படின்னு ஒரு மருந்தை சொல்றாரு. அந்த மருந்து ஒரு 64 வகையான சுரங்களை குணப்படுத்தும் என்றும், 13 வகை தண்ணி, 80 வாதம், விக்கல், நமக்கு விக்கல் அப்படின்னா நார்மலா ஒரு ஏதோ ஒண்ணுதான் நினைப்போம். இதுல ஒரு 10 வகை விக்கல் சொல்றாரு. 10 வகை விக்கல் அப்படிங்கிறது குணமாகுங்கிறாரு. 8 வகை குன்மம், 18 வகை சூளை, 40 பித்தங்கள், அறிவு, பைத்தியம், பைத்திய ரோகங்கள் இதெல்லாமே குணமாகும் என்று சொல்வதோடு பேய், பூதம் இவைகளும் நீங்கும் என்கிறார். இப்ப இந்த மருந்துனால இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்களுடைய உடல் சுகம் பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுறார். ஒரு பாடல் வழியாக இதை பார்க்கலாம். கடத்து வருமா பூதமோடு கதறி கடித்தது வெறிகொண்டு பிடித்த பேயும் பின்வாங்கும் பேசும் வைத்திய ரோகமுடன் அடுத்த போதையை ஓடிவிடும் அம்மா பூபதியாம் குளிகையிலே அப்படின்னு சொல்றேன். இது சுரமஞ்சரி 3வது பாடல்ல இதை பார்க்கலாம். இந்த மருந்துலையும் பாசனங்களை அதிகமாக பயன்படுத்திய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. வாகட திரட்டு 2ஆம் பாகத்தில் அடுத்து வரக்கூடிய தனிமுறை திரட்டு நூல்களாக சில நூல்களை குறிப்பிட்டு சொல்றார். பூவரசங்காய் எண்ணெய். பூவரசங்காய் எண்ணெய் என்பது இந்த கலிவெண்பாவால பாடப்பட்ட ஒரு 56 வரிகள் இதுல பார்க்கலாம். பூவரசங்காய் எண்ணெய், பூவரசங்காய் சாறு, சங்க குப்பிலை சாறு, இதுதான் முதன்மை மருந்தாக இதுல சேர்த்து 32 வகையான துணை மருந்துகள், கடைச்சரக்குகள், அடுத்து காந்தம், தாளகம், நெல்லிக்காந்தம் இவைகளை எல்லாம் சேர்த்து இந்த பூவரசங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய முறையை சொல்லியிருக்கிறாரு. இந்த எண்ணெயினால் ஒரு 36க்கும் மேற்பட்ட நோய்கள் குணமாவதாக குறிப்பிடுகின்றார். மேகநாதி தைலம். மேகநாதி தைலம் என்பது
இது கலிவெண்பாவால பாடப்பட்ட ஒரு 112 வரிகள் இருக்கு. இந்த எண்ணெயினாலும் ஒரு இதை தயாரிக்க முறை வந்து 29 வகையான மூலிகைகளால இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய முறையை சொல்லியிருக்காரு. 75 வகையான நோய்கள் குணமாகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு. அடுத்து பஞ்சாட்சர மூலி எண்ணெய். பஞ்சாட்சர மூலி எண்ணெய் என்பது ஆனந்த களிப்பு என்னும் இசைப்பாடலால பாடியிருக்கிறாரு. ஒரு 4 வரிகளால 16 வரிகளால் அடங்கிய ஒரு பாடலாக இதை பார்க்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு 5 வகையான சாறுகள். அது எந்த சாறுன்னு பார்த்தோம்னா எருக்கின் பால் சாறு, எருக்கினுடைய பால், அதோடைய வேர்பட்டை சாறு, அந்த பழுப்பு சாறு, காய்ச்சாறு, பூச்சாறு அப்படின்னு சொல்லி அதோடைய 5 வகையான சாறுகளையும் கலந்து தயாரிக்கப்பட்ட மருந்து என்பதால் இந்த பெயர் பெற்றதாக குறிப்பிடுகின்றார். இது தலைவலி முதல் ஒரு 8 வகை குன்மங்களை வந்து இது குன்மங்கள் முதலான ஒரு 22 வகையான நோய்களை இது குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்றாரு. அடுத்ததாக பார்ப்பது வீரம் சத்துரு சங்கார எண்ணெய். இந்த எண்ணெய் தயாரிக்கக்கூடிய முறை பார்த்தோம்னா இது நொண்டி செந்து என்னும் இசைப்பாடலால இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. 160 வரிகள் இருக்கு. இந்த இதுல இருந்து ஒரு 172 வகையான நோய்களை இந்த எண்ணெயினால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது செய்முறை சிறிது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மலைக்காமல் செய்தால் பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அத்துடன் கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா நல்ல எண்ணம் வாய்த்தவருக்கு, நல்ல எண்ணம் அற்றவருக்கு இந்த முறை பலிக்காது. நல்ல எண்ணம் அற்றவருக்கு. அப்ப ஒரு மருந்து செய்வது என்றால் கூட நல்ல எண்ணத்தோடு செய்தால் தான் அதுவும் பலிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த எண்ணெய்க்கு அதை சொல்லிட்டு போறாரு. அடுத்து வீரமெழுகு. வீரமெழுகு வீரம் என்ற பாசனத்தை முதன்மைப்படுத்தி இதை சொல்றாரு. இதுல ஒரு 14 சீர்திருத்தம் பார்க்க முடிகிறது. இந்த வீரத்தோடு கற்பூரம், ஜாதிலிங்கம், தாளகம், நேர்வாழப்பருப்பு இது மாதிரியான சில மருந்துகளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இது குடைச்சல், சூளை, கால் பிடிப்பு, கால் முடக்கு இது மாதிரியான பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இந்த மருந்தினை சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு. வீரமெழுகுக்கு அடுத்து வரக்கூடியது முப்பு சூத்திரம். முப்பு என்பது இதுல சித்த மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு குரு மருந்துன்னு சொல்லுவாங்க. இது முப்பை பற்றி நிறைய இந்த நொண்டி சிந்தினால பாடப்பட்ட ஒரு 176 வரிகளை பார்க்கலாம். ரசவாத வித்தையுடைய சிறப்பை வந்து இதுல சொல்லியிருக்கிறாரு. முதலில் இவருக்குமே இந்த ரசவாதம் குறித்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதை மறுத்து பேசியவர்களுடைய செய்திகளை இவர் நம்பியதாக இதுல குறிப்பிட்டு சொல்றார். அதனை மறுத்தவர்களின் கூற்றை வெகு காலம் தான் நம்பியிருந்ததை குறிப்பிட்டிருக்காரு. முப்பு சூத்திரம் 4வது வரியில இந்த பாடல்ல இதை பார்க்கலாம். இந்த பாடல்களுக்கு இறுதியாக வந்து புத்தி குரல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு 24 வரிகள்ல சொல்லிட்டு போறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீது குலத்தில் மறியிடமாய் பிறந்த கிறிஸ்துவின் துணை நாடினால் முக்தி தருவார் அப்படிங்கிறாரு. இது பார்க்கும்போது மருத்துவங்களா நிறைய சொல்றாரு. சொல்லிட்டு இறுதியாக இந்த பகுதியில சொல்லும் போது நம்ம இறைவனை நம் நாடினால், இறைவனை சரணாகதி அடைந்தால் நாம் முக்தி பெறுவோம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு மருந்துகள் எதுவும் இருந்தாலுமே இறைவன் தான் இறுதி வழி அப்படிங்கறத ஒரு செய்தியை வந்து இதுல நம்ம பார்க்கலாம். இறைவனை நாடினால் முக்தி அவர் தருவார் அப்படிங்கிறாரு. அத்துடன் சாஸ்திரத்து உண்மையை விளக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இதுல பார்க்க முடிகிறது. இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இதுல கத்தோலிக்க திருச்சபைக்குரிய சமய நிகழ்வுகள், அடுத்து சமய நிகழ்வுகள், இவருடைய நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். இந்த பாடல் முப்பு சூத்திரத்துல இடையில கடைசியா வரக்கூடிய சில பாடல்கள்ல மட்டிப்பயல்கள், மடையருண்டு, மடத்தனமாய் உரைப்பர் இந்த வரிகளை குறிப்பிட்டு இருக்கிறார். இது வந்து நம்ம பரமாத்து குரு கதையுடைய வரக்கூடிய சீடர்கள் அந்த பெயர்களை வந்து நம்ம இங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாதாக இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய பேர்த்துக்கு இந்த வீரமாமுனிவருடைய மருந்துகளை வாகன திரட்டு முதல் பாகத்துல உள்ளது, 2ஆம் பாகத்துல உள்ள நூல்கள்லாம் கிடைச்சிருக்கும். அதை வச்சுட்டு கூட சிலர் வந்து மறுத்து பேசுவாங்க. இதுல எல்லாம் காப்பு செயலுள்ள இடையில உள்ள செய்தியில வச்சுட்டு இவருடைய நூல் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மறுத்து பேசுறவங்களா இருக்காங்க. ஆனால் இவர் மருத்துவம் செய்ததற்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கக்கூடியது நவகாண்டம் என்ற ஒரு நூல். நவகாண்டம் என்று பார்க்கும்போது இது வீரமாமுனி அவரால் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நூல். இந்த நவகாண்டத்துல இதுவுமே நம்ம ஏற்கனவே நவரத்தின சுருக்கமாலை பார்த்தோம். அதுல ஒரு 9 வகையான ரத்தினங்களை
சேர்த்து கோர்க்கப்பட்ட மாலைன்னு சொன்னாரு. இந்த நவகாண்டம் மிகப்பெரிய ஒரு நூலாக பார்க்க முடிகிறது. காமநாயக்கன் பட்டியல காமநாயக்கன் பட்டியை சார்ந்த ஒருவரிடம் அருட்தந்தை வி.வி. ஞானப்பிரகாசம் அவர்கள் கைப்பிரதியாக வாங்கிட்டு வந்ததாக சொன்னாரு. அந்த பிரதியை தான் என்கிட்ட கொடுத்திருந்தாரு. என்னுடைய ஆய்வுக்கு நான் அதை பயன்படுத்திய போது அதில் பார்த்த செய்திகளை தொகுத்து எழுதியிருக்கேன். இதுல மொத்தம் 9 காண்டங்களை பாடியிருக்கிறாரு. 9 காண்டங்கள்ல இது எல்லாமே கிடைக்கல. கடைசியா இருக்கக்கூடிய வைடூரிய காண்டம், அதுல 2 படலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படலம் சொர்ணப்பாக படலம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இறுதியில் உள்ள நீல காண்டம் இது கிடைக்கல. அப்ப கிடைத்த பாடல்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது 2270 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் அந்த 2270 பாடல்கள்ல 1634 பாடல்கள் வெண்பாவால பாடியிருக்கிறார். அப்ப இந்த இவ்வளவுக்கு சிறப்பா பாடியிருக்க இதை பார்க்கும்போது இது இவருடைய கவி புலமைக்கும் மருத்துவ புலமைக்கும் சான்றாக இந்த நவகாண்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாடல் மற்றவை கலிவெண்பா விருத்தம், கலிவிருத்தம், ஆசிரிய விருத்தம், முடுகு விருத்தம், மடக்கு தாளிசை இந்த மாதிரியான இலக்கண பாக்களாலும், கும்மி சிந்து, ஆனந்த களிப்பு முதலான இசை பாடல்களாலும் இந்த நூல்களை பாடியிருக்கிறாரு. இந்த இதுல பார்க்கக்கூடிய இதுல நவகாண்டம் 13ல பல துறையும் கண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த நூல்களை பார்க்க முடியுது, நிறைய பரவலா பார்க்க முடிகிறது. அதுல பல துறையும் கண்டு இவர் பல துறையில் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இவருக்கு இன்னொரு ஒரு செய்தியை குறிப்பிட்டார். முயற்சி செய்தால் பிணி தீர்க்கும் முறை கைவரும், முயற்சி செய்தால் பிணி தீர்க்கும் முறை கைவரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. அப்ப இவருடைய முயற்சியினால் இந்த கலை இவருக்கு கைவந்த ஒரு செய்தி, பிணிதிருக்கக்கூடிய அந்த முறை இவருக்கு வந்த ஒரு செய்தியை பார்க்கலாம். விருப்பமுடன் தேடி நாடி வருபவர் கண்டடைவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதுல பதிவிட்டிருக்காரு. இந்த முயற்சியும் விருப்பமும் இருந்தால் நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இதுல பார்க்க முடிகிறது. இந்த நூலில் முதலில் வரக்கூடியது மாணிக்க காண்டம். மாணிக்க காண்டத்தில் பார்க்க ஒவ்வொரு காண்டத்திலையும் படலங்கள் அப்படிங்கிறது முதல்ல 3 படலங்கள், சிலவற்றில் 2 படலங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிரிவுல சொல்லிட்டு போறாரு. மாணிக்க காண்டம் முதலில் காண்டத்துல வரக்கூடிய 3 படலங்களில் முதலில் வருவது பற்பப்பாக படலம். இதுல ஒரு 377 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இதுல 56 வகையான மருந்துகளை சொல்லியிருக்காரு. மாணிக்க காண்டத்தில் 56 மருந்துகளை சொல்லி இந்த 56 மருந்துகளால் குணமாகக்கூடிய அந்த நோய்களுடைய பட்டியல் பார்க்கும்போது 413 நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத செய்யறாரு. இதுல அதிகமான பாசான மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய முறைகளை சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மாணிக்க காண்டத்தின் 2வதாக வரக்கூடியது சுண்ணப்பாக படலம். இதுல ஒரு 34 வகை மருந்துகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த 34 மருந்துகளால் 80 வகை நோய்கள் குணமாகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. இந்த நோய்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் வெப்பம் தொடர்பான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இதை நாம் பார்க்க முடிகிறது. இதனை அடுத்து கருவங்கச் சுண்ணம், துருசு சுண்ணம் அப்படிங்கிற 2 மருந்துகளும் பேய்களை விரட்டும் தன்மையுடையதாக இதுல சொல்லியிருக்கிறாரு. இது சுண்ணப்பாக படலத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான மருந்துகளாக பார்க்க முடிகிறது. அடுத்து செந்துர பாகப்படலம். செந்துர பாகப்படலம்ங்கிறது இந்த செந்துரம் ஒரு 40 வகையான மருந்துகள் இதுல சொல்லியிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆறுமுக செந்துரம் அப்படிங்கிற ஒரு மருந்தை சொல்றாரு. இந்த மருந்தினால் ஒரு 25 வகையான நோய்கள் குணமாகும் என்ற செய்தியும், அத்துடன் தாய் தந்தை வழியாக வரக்கூடிய பரம்பரை நோய்களை இந்த மருந்தினால் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதுல பதிவிட்டிருக்காரு. இதுக்கு அடுத்து வரக்கூடியது வைரக்காண்டம், 2வதாக வரக்கூடியது. வைரக்காண்டத்தில் கிருதப்பாக படலம் முதலில் வருவது. கிருதம் என்றால் நெய்யினால் செய்யக்கூடிய ஒரு மருந்து வகைகளை சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒரு 9 வகை மருந்துகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த 9 வகை மருந்துகளால 90 வகை நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது இதுல பார்க்க முடிகிறது. அடுத்து எண்ணெய் பாகப்படலம். அப்படிங்கிற ஒரு இத சொல்லியிருக்காரு. இதுவுமே எண்ணெய் பாகப்படலம். அதற்கு அடுத்து வரக்கூடியது தைல பாகப்படலம். இது ஒவ்வொன்றிலும் குணமாகக்கூடிய சிறப்பான மருந்துகளையும் நோய்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த தைல பாகப்படலத்துல மேகரோக சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மருந்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த மருந்து பாத்தீங்கன்னா, இந்த மருந்து நம்ம சித்த வைத்திய சங்கம் ஏற்கனவே சொன்ன இந்த இம்காப்ஸா உங்க நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தில் இவருடைய மருந்தாக அதை குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த இதில் மகா கேசரி அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லியிருக்கிறாரு. அதாவது மூலிகையை தங்கமாக மாற்றக்கூடிய வகார முறையை சொல்லியிருக்கிறாரு. இப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து வகாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயரும் இவருக்கு உண்டு. நவகாண்டம் 1265வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கோமேதக காண்டம். கோமேதக காண்டம் என்று பார்த்தோம்னா இதுல நம்ம லேகிய படலம், மெழுகு படலம் அப்படிங்கிற பிரிவுல மருந்துகளை சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடியது பவளக்காண்டம். பவளக்காண்டம் என்பது இதுல இவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய செய்திகளை சொல்லிட்டு போறாரு. வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கும்போது இவர் ரோமைபுரியை சார்ந்தவர் என்றும் தமிழ் பாக்களில் வந்து தேர்ந்த ஞானம் பெற்ற என்ற செய்தியும் சொல்லியிருந்தாரு. நயன நாட்டிசித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே வாத நூல்களை தாம் எப்போது எழுதியதாக குறிப்பிடுறாரு. அதாவது இலக்கண நூல் செய்ததுக்கு அப்புறம் வாத நூல் செய்ததாக சொல்றாரு. ரோமாபுரி மடாதிபதி தவயோகி அப்படிங்கிறது சந்தா சாஹிபுடைய நட்பு, அவருடைய மதிப்பை பெற்ற செய்திகளையும் இதுல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து முத்துவகை காண்டம். முத்துவகை காண்டம் என்று பார்க்கும்போது இது குடிநீர் படலம் அப்படிங்கிறது. இதுல ஒரு 16 வகை குடிநீர்களை சொல்லியிருக்கிறாரு. இதனால் குணமாகக்கூடிய நோய்கள், அதையும் ஒரு பெரிய பட்டியலிட்டு சொல்லி ஒரு 72 வகை நோய்கள் குணமாகும் என்கிறார். அடுத்து இதுல குழம்பு வகை படலம், சூர்ணப்பாக படலம் அப்படிங்கிற பிரிவுல நிறைய மருந்துகளை சொல்லிட்டு போறாரு. பச்சை காண்டம். பச்சை காண்டம் என்பது இதுல கலங்கு வகைப்படலம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த இதுல வந்து மருந்துகளை கலங்காக மாற்றக்கூடிய முறையிலும் அத்துடன் சில தத்துவ கோட்பாடுகளை சொல்லியிருக்கிறார். உடல் தத்துவ கோட்பாடுகள், அண்ட பிண்டம், பஞ்ச தத்துவ கோட்பாடு, குண்டலினி யோகம் போன்ற பலவற்ற செய்திகளை இதுல சொல்லியிருக்கிறாரு. இதற்கடுத்து வரக்கூடியது வைடூரிய காண்டம். வைடூரிய காண்டத்துல சொன்னப்பாக படலம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் கிடைக்கிறது. இதனை அடுத்து கட்டு என்ற ஒரு மருந்துகளை கட்டக்கூடிய ஒரு முறை, அந்த கட்டு வகை படலம் அந்த இது கிடைக்கவில்லை. அதனை அடுத்து வரக்கூடிய நீலகாண்டம், இந்த 2 பகுதியிலுமே கிடைக்கவில்லை. இந்த 2லுமே மிகச் சிறப்பான முறைகள் சொல்லியிருக்கிறதாகவும், இதை கிடைத்தால் இது வந்து இந்த நூல் மிகப்பெரிய ஒரு பெரும் கீர்த்தி பிரபலமாகும் பெயர் நவகாண்டம் 9 தனிலே அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த நூலை தான் மறைத்ததற்கான காரணங்களையும், நிறைய மருத்துவத்தை பத்தியான அதிகமான செய்திகள் தெரியல அப்படின்னு சொன்னா அவர் நிறைய மறைச்சிருக்காரு அப்படிங்கிறதும் 66, 67வது பாடல், 1966, 67வது பாடல்கள் இவருடைய நவகாண்ட பகுதிகளில் பார்க்க முடியுது. இதுல இவர் மறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது வம்பரிடம் கூறாமல் அப்படிங்கிற மாதிரி, வம்பரிடம் கூறாதே அப்படிங்கிற மாதிரியான நிறைய செய்திகளை சொல்லிட்டு போறாரு. தன்னுடைய பெயர் தைரியநாதன் என்ற தமது பெயர் வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டதனுடைய காரணம், இது போன்ற பல செய்திகளை கூறி சொல்கிறார். இதுடன் இந்த நீலகாண்ட பகுதி தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்திகள் அடங்கிய புடமிடுதல், கட்டு, இது ரெண்டும் ஒரு அதை எடுத்துக்கொள்ளப்பட்டதா அல்லது யாரும் எடுத்துக்கொண்டார்களா என்று கிடைக்கவில்லையா என்று தெரியவில்லை. இந்த கிடைத்த நூல்களின் தகவலின் அடிப்படையில் நான் இந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த நூல்களின் பொதுத்தன்மை என்று பார்க்கும்போது ஒவ்வொரு நூலும் காப்புச்செயல், மருந்து செய்பொருள், மருந்து தயாரிக்கும் முறை, அளவு முறை, பத்தியம் என்ற அமைப்புடன் காணப்படுகிறது. இந்த வாய்ப்பளித்த தமிழ் மரபு அறக்கட்டளை சார்ந்தவர்களுக்கும் அறிமுகம் செய்த தந்தை முனைவர் ஆனந்த் அமலதாஸ் அவர்களுக்கும் கலந்து கொண்ட ஆர்வலர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி மேம். ரணவாகடம் வாகடத்திரண்டும் 2 பாகங்கள், பல்வேறு தனிமுறை திரட்டுக்கள், நவகாண்டம், இந்த மாதிரி பல்வேறு வீரமாமுனிவரின் மருத்துவ நூல்களின் வழியாக வெறும் மதகுருவாகவும், கவிஞராகவும், ஒரு எழுத்தாளராகவும் மட்டுமே அறிந்த வீரமாமுனிவரை எங்களுக்கு ஒரு மருத்துவராகவும் அறிமுகப்படுத்தியதற்காக, அதுவும் மிகச்சிறந்த முறையில் குறுகிய நேரத்தில் அறிமுகப்படுத்தியதற்காக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வின் அடுத்ததாக கேள்விகளே அறிவின் திறவுகோள்கள் என்ற வகையில் பார்வையாளர்களுக்கு ஏதேனும் ஐயங்கள், வினாக்கள் இருந்தால் இந்நேரத்தில் அவர்களது ஐயங்களை கேள்விகளாக எழுப்பலாம். கட்டளை கைலாசம் ஐயா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐயா, நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க. கேள்வியில் இருக்கவங்க வந்து ஹேண்ட் ரைஸ்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. ஒருவர் பின் ஒருவராக கேள்வி வைக்கிறது. நீங்களே அன்மியூட் பண்ணிக்க முடியும்.
ராமன் செல்வராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நான் இது வந்து செய்தியை பகிர்ந்துக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் சிட்டி யூனியன் பேங்க்ல 36 வருடம் பணிபுரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஐயம்பேட்டை கிளையில நான் ஒர்க் பண்ணும்போது மாத்தூருங்கிற ஊர் வந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டரு. அங்க மாத்தூர் தொட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்குது. அது வழியா தான் வந்து வீரமாமுனிவர் வந்து பயணம் பண்ணி சரபோஜி மன்னருக்கு வந்து இந்த மேடம் சொல்ற மாதிரி அந்த சிகிச்சை முறையை கொடுத்து அவருக்கு தீராத வியாதியை கியூர் பண்ணதா இன்னமும் அந்த சொல்லாடல் வந்து நிலவிட்டு இருக்கு. அந்த மாத்தூர் தொட்டிங்கிறது வந்து வீரமாமுனிவருடைய வந்து அங்க தங்கி அப்பெல்லாம் வந்து நடந்துதான் போயிருக்காங்க போல இருக்கு. அவர் ஏலாக்குறிச்சியிலேருந்து தஞ்சாவூர் சரபோஜி மன்னருக்கு வந்து நோயை தீர்க்கறதுக்காக ஐயம்பேட்டை வழியா மாத்தூர் தொட்டியில தங்கி இருந்து அங்கெல்லாம் வரும்போது ஒரு 10-15 பேரோட வருவாங்க போல் இருக்கு. அங்க வந்து தங்கி இருந்தது மாதிரி இன்னமும் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. மோரோவர் வந்து என்னுடைய நண்பர் திரு மேன்சிங் அவர்கள் வந்து ஏலாக்குறிச்சியில வந்து ஒரு மாதா அங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அதுல வந்து அவருக்கு வந்து அங்க அந்த இருக்கிற சர்ச்சிலையும் அவருக்கு நல்ல ஈடுபாடு. போன வாட்டி மேடம் அங்க வரும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து தற்செயலாம் ஒரு நாள் டைம் இல்லாததுனால அவங்களால பர்மிஷன் கேட்டு இந்த ஓலைச்சுவடி எல்லாம் பார்க்க முடியல. இப்ப நான் திரும்ப கேட்கும் போது அடுத்த முறை வரும்போது எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நான் பர்மிஷன் எல்லாம் வச்சுட்டு அந்த அங்க தேமாவணி எழுதின ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் அனுமதி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியோட நான் என்னுடைய பகிர்ந்துக்கிறேன். அவருடைய மற்ற இதை வந்து நான் சாட்ல ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம் உங்களோட. நன்றிங்க. பத்திநாதன், நீங்க உங்களோட கேள்வி கேள்வி கருத்துக்களா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில வீரமாமுனிவர் என்ற ஒரு ஆளுமையை ஒரு பல்லாளுமையாக அறிந்து கொள்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு வாய்ப்பான களமா இருந்ததுல மிக்க நன்றி. நான் சுவாசினி மிஸ் கூடத்தான் நான் தமிழ் மரபரப்பட்ட இப்ப சமீப காலமா ஒரு தொடர்புல இருக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னென்னால், இந்த கடைசியா இப்போ மிஸ் கடைச்சல் அந்த இதுகள் வாகடம் நூலை பற்றின ஒரு விஷயத்த மேலதிகமாக எனக்கு சந்தேகத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். மட்டக்களப்பு, இலங்கையில மட்டக்களப்புன்றதுல வாகடம் என்றது மிக சாதாரணமான சொல்லானது. இந்த மட்டக்களப்புல ரணவாகடம் என்று சொல்றதுக்கு மாதிரி ரணவாகடம், குணவாகடம், மாட்டு வாகடம், கண் வாகடம் என்று இந்த வாகடம் பண்றதுக்கான ஓலைச்சுவடிகளும் அதுக்கான சொல்லாடல்களும் மிக மிக யூனிக்காக எழுதப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த யூனானி பதார்த்த விளக்கம் என்ற இந்த மருத்துவ சுவடியில கூட இந்த வாகனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னென்னால், இந்த வீரமாமுனிவர காலத்துலதான் இந்த ரணவாடங்கள் எழுதப்பட்டிருக்கா, இல்ல அதுக்கு முதல் இலங்கையிலேயும் இப்படியான விஷயங்கள் இருக்குது? அதை பற்றி ஏதாவது சொல்லலாமா மிஸ்? வீரமாமுனிவருக்கு அவருக்கு முன்னாலே இந்த பெயர்கள் இருந்திருக்கு. வீரமாமுனிவருடைய நூல்கள் வந்து அதற்கு பல சித்தர்களுடைய நூல்களை படித்துதான் இவர் நூல்கள் இயற்றியதாக சொல்லியிருக்கிறார். அதனால இந்த பெயர் வந்து இவர் எழுதுனது இருக்குல்ல, இதுக்கு முன்னால இருந்து இந்த பெயர்கள் இருந்திருக்கு. ஓகே ஓகே. அதனால நான் வந்து மட்டக்களப்பு ஓலைச்சுவடிகளை பற்றின ஒரு நீண்ட கால ஆய்வுகள் அதுகளை மேற்கொண்டு இலங்கையில இருக்கும் நூலகம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு ஆவண காப்பகம். அதுல கொண்டு வந்து நிறைய வச்சிருக்கு. அப்ப மட்டக்களப்புல மருத்துவ சுவடிகளை வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து சுவடிகளாக இருக்கிற நூல்களை சொல்றேன். இன்னும் பதிப்புகளாக, அதாவது இந்த பதிப்புகளாக இன்னும் வரல, சுவடிகள்ல தான் இது கேட்டு சுவடி. அப்ப இந்த பெயர்களை கேட்டோட எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்கணும் போல. ஓகே, மற்றபடி வாழ்த்துக்கள், நிகழ்வுக்கு எல்லாருக்குமே வாழ்த்து. நன்றி. நன்றிங்க. வேற யார் கேள்விகள், கருத்துக்கள்? ஷாலினி மேம், நீங்க எதுவும் பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? வணக்கம்மா. கருத்துக்கள் எல்லாமே நிறைய கருத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கூட ஆடட் பாயிண்டா ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மேடம் சொன்னாங்கல்ல சுபாஷினி வீரமாமுனிவரை பற்றிய வழித்தடங்கள், அதுல கோணாங்குப்பத்தையும் சேர்த்துக்கலாம். கோணாங்குப்பத்துல வந்து அவரு கொண்டு வந்த சொரூபத்துல அங்க ஆலயம் கட்டியிருக்காங்க. அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு அங்க விருதாச்சலத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவுல அந்த பகுதி. அது ஒரு பெரிய பேராலயமாவே அந்த இடத்துல இருக்குது. நிறைய அங்கேயும் வழிபடுதல் எல்லாம் நடக்குது. நான் சமீபத்துல அங்க போயிட்டு வந்தேன்.
ஸோ அந்த செய்தியையும் வந்து நம்ம வீரமாமுனிவருடைய வழித்தடங்கள்ல அதையும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய கல்லறை இதுவரையிலும் கண்டுபிடிக்கல. நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை மூலமா நம்ம இன்னமும் அதை, ஏன்னா அவர் அம்பலக்குறிச்சின்ற பகுதியில மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. தமிழகத்துல வாழ்ந்து கடைசி காலத்துல கேரளாவில் சென்று அங்க அவர் மறித்தார். ஆனா ஏதோ சம் ப்ராப்ளத்துல அந்த கல்லறைகள் எல்லாமே இடிக்கப்பட்டதாகவும் அந்த கல்லறைகள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தகவல். ஸோ அது பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஃபாதர் அமல்தாஸ், நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நாளைக்கு அதை தொடர்ந்து தானே நீங்க பயணிக்கிறீங்க. உண்மையிலேயே அவர் ஏலாக்குறிச்சியிலிருந்து மாற்றப்படுகின்றார். அம்பலக்காட்டுக்கு அனுப்பியதாக ஒரு வரலாறு. அங்கு நான் ஒரு போயிருக்கேன் ஏற்கனவே. அவங்க வந்து அவர் கல்லறையை நல்லா வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு அடியில. அது வந்து திப்பு சுல்தானால இந்த கோயில் அடிக்கப்பட்டது, ஒழிச்சு விட்டதுனால அங்குள்ள ரெமினன்ஸ் கொஞ்சம் ஒரு எல்லா கல்லறையும் சேர்ந்து வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அங்க உள்ள பங்கு தந்தை என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருக்கு மார்பிள்ல ஒரு 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 கல்லறை கட்டி வச்சிருக்காரு அவர் பேரை சொல்லி. ஆனா உண்மையிலேயே அந்த இடமான்னு சொல்ல முடியாது. அங்க உள்ள மண்ணெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அது பொதுவா அங்க கல்லறையில் மீதம் உள்ளது. அந்த கல்லறை இன்னும் இருக்கு. அது இன்னும் அந்த கரெக்டா யாரு என்னன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட சேசவையில பல பேர் அங்கே போயிருந்திருக்காங்க. பிரிட்டோ, அதாவது அருளானந்தர் கூட அங்கே போய் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் படிச்சு வந்தவங்க, அந்த இடத்துல பொதுவா இருந்தது. அது மாதிரி ஆர்னோஸ் பாதிரி அங்கே இருந்தவங்க. அந்த ஒரு சேசு முக்கியமான இடம் அது. ஆனா இப்போ வந்து சேசு வேட்டு இல்லை. அந்த இது பங்குல சேர்ந்து ஒரு டயசிஸ், கோட்டாபுரம் டயசிஸ் பங்கு சேர்ந்தது. அங்க உள்ளதாகத்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் கலப்பணி யாரும் செய்ய முடியல. வேற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. வணக்கம் ஃபாதர். சொல்லுங்க. உங்களோட இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆய்வு பணிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, இப்ப வீரமாமுனிவரை பற்றி வேற யாரும் கேட்கிறேன் இல்லாட்டி வேற டாபிக் மாத்திரம் நல்லா இருக்காது இல்லையா? வீரமாமுனிவரை பத்தி யாரும் அவர் தொடர்ந்து இருக்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சிவலிங்கோ சார், நீங்க எதுவும் கருத்து பகிர்ந்துக்கிற விரும்புறீங்களா? கேள்விகள் எதுவும் உங்களுக்கு இருக்குங்களா? இல்ல பாமா. ஓகே, நன்றி. வேற யாருக்கும் கேள்விகள் இருப்பின் ஹேண்ட் ரைஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்விகளையே டைரக்டா கேட்கலாம். எனக்கு ஒரு கேள்வி ஐயா, உங்ககிட்ட தான், ஃபாதர்கிட்ட தான். இப்ப நீங்க வந்து உங்களோட இந்த வரலாற்று தகவல்களும் நீங்க சொல்லும் போது லியோபார்டோ அந்த மன்னன் பத்தி வந்து சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப இந்த வந்து நம்ம வந்து இந்த ஒரு நூல் வழியா வந்து வீரமாமுனிவர் அவங்க எழுதின ஒரு நூல் வழியா அந்த ஒரு இத்தாலிய மன்னர் எப்படி அங்கிருந்து நாம கோட்டைகள் எப்படின்ற மாதிரி ஒரு அறிமுகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இதே மாதிரி வந்து நம்ம வந்து அவங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. இவருக்கும் அங்க வந்து நம்மளோட இப்ப யவனர்கள்லாம் வந்து நிறைய வந்து சங்க காலத்துல வந்துட்டு போனாங்கன்ற இருக்கு. இந்த மாதிரி ஆவணங்கள் அங்க எதுவும் இருக்குங்களா? அதாவது இந்த சமயம் மட்டும் இல்ல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மட்டும் பின்னாடி மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியும் வந்து இந்திய தமிழகத்துக்கும் ரோமானுக்கும் நிறைய வந்து நடந்திருக்கு. நம்மளை சார்ந்த இலக்கியங்கள் அங்க எதுவும் வந்து இலக்கிய குறிப்புகள், அவங்களோட இலக்கிய குறிப்புகள்ல நம்மளோடது ஏதாவது இடம்பெற்றிருக்குங்களா? நம்மளோட தகவல்கள். இது ஒரு பொதுவான கேள்விதான். உண்மைதான். ஏன்னா செனக்காவுடைய அவருடைய ரைட்டிங் பார்த்தீங்கன்னா, அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய நூல்களையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு 2 கட்டு எழுதின ஏற்கனவே பதிவாகியிருக்கேன். அதாவது நட்பை பற்றி திருக்குறள் 5 அதிகாரம் ஒதுக்கியிருக்காரு. இந்த நட்புடைய வெள்ளையும் செனக்கா அவருடைய கடிதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரே கருத்தா இருக்கு. உண்மையிலே வள்ளுவரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு ஆச்சரியமானது, எப்படி ஒரே சமயத்துல இந்த கருத்து அங்க இருந்திருக்கு. ஆனா செனக்கா வந்து தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை.
உங்களுக்கு தெரியும், செனக்கா வந்து அவங்க ஒரு பெரிய நீரோ அரசின் காலத்துல இருந்தாரு. அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க பெரிய அங்கே அரசியல் சூழ்ச்சியினால. அப்ப வந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்திருந்ததாக 8 ஆண்டு அங்கே தங்கியிருந்தார். அங்குள்ள நூலகத்துல தமிழ்நாட்டை பத்தி அதிகம் தெரிஞ்சிருக்க வேணாம் கட்டாயம். ஏன்னா செனக்காக்கு பின்னால ஒரு 50 ஆண்டு சென்று பிளீனி ஒரு வரலாறு எழுதுறாரு. அதுல வந்து செனக்கா சொன்னதாக என்ன சொல்றாருன்னா, இங்க இந்தியாவுல ஒரு அதாவது நதிகளை பற்றியும் இங்க உள்ள இனத்தை பற்றியும் அவர் பதிவு செய்திருக்காரு. அந்த அந்த செனக்கா எழுதின நூல் கிடைக்கல, ஆனா பிளீனி அதை பத்தி சொல்றாரு. செனக்காக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே இங்க அலெக்சாண்ட்ரியாவுள்ள நூலகத்துல இந்த இந்த தரவு கிடைச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன செனக்கா பத்தி அதிகமாக நூல் வெளிவந்திருக்கு. அவர் சொன்ன கருத்துக்கும் வள்ளுவர் சொன்ன கருத்துக்கும் பொருத்தமா இருக்கு. அதாவது பொதுவாக நட்பை பற்றி சொல்லும் பொழுது 5 அதிகாரம் 131 5 அதிகாரம் நட்புக்காக சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களை செனக்காவுடைய நட்பு பற்றி எழுதிய கடிதங்களை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு என்னுடைய பார்வையை நான் கண்டுபிடிச்சது ஒன்று. அந்த மாதிரி இன்னும் அதிகமா ஆராய்ச்சி யாரும் பண்ணல, நம்மகிட்ட அதிகமா கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வீரமாமுனிவர் திருக்குறள் முதல் 2 தான் பதிவு பண்ண சொல்றாங்க. அதை நான் நம்பல, சிலதை மறைச்சிட்டாங்க. வீரமாமுனிவர் வந்து அந்த திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்காரு. பேராசி இன்னாசி வந்து என்ன செஞ்சாருன்னா, அந்த மாதிரி தரவுகளை சேர்த்து ஒரு 208 பாடல்கள் மட்டும் அந்த திருக்குறளுக்கு வீரமாமுனி எழுதின உரையை பதிவு செய்திருக்காரு. அதுல சில பாடல் காமத்து பாடல இருந்து இருக்கு இதுல. அதனால இப்ப நீங்க அது வந்து காமத்து பாடல் அதனால ஒதுக்கி விட்டார் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான புரிதல். நீங்க வாமனுடைய கதையை நீங்க தேர்மானி படிச்சு பார்த்தீங்கன்னா, சூசை மரியாதை எப்படி பேச பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்க அந்த மாதிரி முடிவு வர மாட்டீங்க. அது காமத்து பால் தள்ளி வைக்கிற. அதே மாதிரி இப்ப இந்த நம்ம சகோதரி வந்து பேசினாங்க, இது நிர்மலா பேசினாங்க இல்லையா, மருத்துவ பற்றி. இயேசுவை ஆசிரியர் என்ன பண்ற ராஜமாணிக்கு என்ன சொல்றாருன்னு, இல்ல அவர் செஞ்சிருக்க முடியாது என்ன அவர் சொல்ற காரணம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். என்ன சொல்ற சில்லியா இருக்கு. அதாவது அது என்ன சொல்றாருன்னா, அவருடைய சில பாலி உறுப்புகளை பற்றி சொல்றாரு. எப்படி ஒரு ஃபாதர் சொல்லியிருக்க முடியும்? இது பொருத்தமுள்ள ஆர்குமெண்ட். அவர் அந்த எதுக்கு என்ன மருந்துன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? சில பேர் ப்ரிஜுடிஸ் ஏற்கனவே முனிவர் பிரச்சனை முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. அதனால இன்னும் அதிகமா தேட வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால வீராமணி மட்டும் இல்ல, பாருங்க நம்ம தமிழ் இலக்கியத்துல கிறிஸ்துவன் பாருங்க, ஒரு ஆவூர்ல 18 வருஷமா ஒருத்தர் இருந்தார். அவர் பூஷே, பிரெஞ்சுக்காரர். அவர் தான் தென்னிந்தியாவுக்கு முதல் வரைபடம் வரைஞ்சவர் அவர் தான். நெட்ல பாத்தீங்கன்னா அவர் படம் இருக்கு, அவர் பேரே போட்டிருக்கோம், அவர் பூஷையை போட்டிருக்கோம். அவர் தமிழ் பேர் வந்து சஞ்சீவிநாதன் சொல்றது. ஏன்னா ஒரு 10 நூல் தமிழ் எழுதினார். முதல் நூல் வந்து ஞான சஞ்சீவி, அதனால அவர் பேரு சஞ்சீவிநாதன் வச்சிருக்காங்க. சஞ்சீவிநாதன் கல்வெட்டு இருக்கு அவர் பக்கத்துல. அதனால இதெல்லாம் அவர் எழுதின நூல்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமா தேட வேண்டியது இருக்கு. பல நூலையீடுலாம் தொலைஞ்சு போச்சு. நம்முடைய தேடல் அதிகமாகணும், இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஒளிஞ்சது போக, அழிஞ்சது போக, எரிஞ்சது போக இன்னும் நிறைய இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால தேடிக்கொண்டுதான் பார்க்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் என்னுடைய பதில். ரொம்ப நன்றிங்க சார். இதை தொடர்ந்து நீங்க ஓலைச்சுவடியை குறிப்பிட்டதுனால எனக்கு ஒரு கேள்வி நிர்மலா மேடம்கிட்ட. இது இப்போ இந்த ஓலைச்சுவடிகள் வந்து நிறைய இடத்துல வந்து இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இல்லைங்களா? ரோஜாமுத்தையா நூலகமா இருக்கட்டும், அண்ணா நூற்றாண்டு நூலகமா இருக்கட்டும், இதுல நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து இன்னும் வாசிக்கப்படவே இல்லைன்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு. இதுல வந்து மருத்துவ சார்ந்த ஓலைச்சுவடிகளும் நம்மகிட்ட நிறைய தான் இருக்கு. ஆனா வந்து இன்னும் அதை படிச்சு அது எந்த பகுதி எந்த கேட்டகரின்றதை வந்து பிரிக்காம இருக்கு அப்படின்றதும் இருக்கு. இது வந்து முழுமை அடைஞ்சா இன்னும் வந்து அவரோட இப்ப வீரமாமுனிவர் சார்ந்த ஓலைச்சுவடிகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா மருத்துவ உலகில வந்து இன்னும் வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் வரும், இல்ல வந்து என்ன மாதிரியான குறிப்புகள், என்ன மாதிரியான நன்மைகள் வந்து மக்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுப்படையான உங்களோட கருத்தை சொல்ல முடியுமா? இவருடைய நூல்கள்ல இன்னும் நிறைய கண்டிப்பா கிடைக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு செய்தியா இருக்கு. இப்ப கிடைச்சிருக்க நூல்களோ இல்லாட்டினா கிடைக்க நம்ம தேடி அதனால கிடைச்சு அதை பதிப்பித்து அப்படின்ட்டு அந்த அடுத்த நிலையில் போகும்போது அந்த மருந்துகளை பார்த்து சும்மா நம்ம சுவடியில இருக்கு இல்லாட்டினா பதிப்பித்து வைக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதையும் தாண்டி அதுல உள்ள நவீனத்துவ கூறுகளுக்கு இன்னைக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பிராக்டிக்கலா அந்த மருந்துகளை எப்படி அப்ளை பண்றது, இல்ல எப்படி ரெடி பண்றது, இல்லாட்டினா இது வந்து ஒண்ணு மருத்துவ அறிவு சார்ந்தவர்கள் இது எல்லாமே
ஆங்கில மருத்துவர்கள் மட்டும் அவங்களுடைய மருத்துவத்தை மட்டும் இல்லாம இந்த மருத்துவங்களையும் சேர்ந்து இதுவுமே நமது பாரம்பரியான மருத்துவம் இது ரெண்டையும் இணைத்து இதுல உள்ள நல்ல செய்திகளை கொண்டு போனாங்கன்னா நம்ம மக்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதையும் தாண்டி நமக்கு ஒரு பக்க விளைவுகள் இல்லாம இதை எப்படி செஞ்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நிறைய இதுல வந்து பக்க விளைவுகள் சரியான முறையில் இதை சுத்தி செய்து கொடுத்தால் கண்டிப்பாக பக்க விளைவுகள் இல்லை. சரியான வைத்தியர்களும் சரியான மருத்துவர்களும் கிடைத்து இன்று விஞ்ஞான பூர்வமாக இதை ஆராய்ச்சி செய்தால் பெரிய அளவு நன்மை கிடைக்கும் அனைவருக்கும். இது வந்து மருத்துவ கல்லூரி, சித்தா மருத்துவ கல்லூரியில வந்து இந்த மாதிரி பாடத்திட்டத்துல வந்து இவரோட நூல்கள்லாம் வந்து உள்ள வந்திருக்குங்களா? இத ஏதாவது வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்க கொடுக்க முடியுமா? யாரேனும் விருப்பமா இருக்காங்க அதை தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா? ஒரு கேட்டிருக்காங்க ஒரு டாக்டர் ஒரு சென்னையில உள்ள ஒரு மருத்துவ சித்த மெடிசன்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் அவர் வந்து நூலை வாங்கியிருக்கிறாரு. வாங்கி ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் புத்தகமா வெளியிட்டதுலதான் அதை வாங்கி பார்த்திருக்கிறாரு. நல்லா இருக்கு நீங்களே அப்படிங்கிற வெளியிட்டிருக்கீங்களா? உங்களோட தலைப்பு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வீரமாமுனிவரின் தமிழ் மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டிருக்கேன். யாரு பதிப்பாளர்? என்னுடைய புத்தகம் என்னுடைய ஆய்வு தான் நான் தான் வெளியிட்டிருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல என்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட வேணும்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க பேசுங்க. ஓகே, சரி சரி, நன்றிங்க. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? கட்டளை கைலாசம் ஐயா, நீங்க கேள்விகள் இல்ல, ஒரு தகவல் தான். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்துல குறுக்கல்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வீரமாமுனிவரும் தங்கினதாகவும் அதுல சில பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் செய்தி இருக்கு. அதெல்லாம் யாரும் சேகரிச்சதா தெரியல. நானும் அதுல குறிப்பிட்டாரு, அவரோட உரையில குறிப்பிட்டாரு. இந்த குறுக்கல்பட்டிங்கிற கிராமத்துல அங்க நான் வந்து நெல்லை மாவட்டத்தில் ஓலைச்சுவடி எல்லாம் தேடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 30,000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இன்னும் சேகரிக்கப்படாம அந்த சங்கரங்கோயில் பகுதியில தான் இருக்குது. அதனால அதை நம்ம தேடினோம்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய ஓலைச்சுவடிகளை, அது சித்த மருத்துவ சுவடிகள் தேட ஆரம்பிச்சு, இலக்கிய சுவடிகள் நிறைய சேகரித்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய கித்தேரி அம்மாள் அம்மானையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வாசகாப்பாவா பாடியிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சு. அதுல வீரமாமுனிவருக்கு நன்றியே சொல்லியிருப்பாங்க. அடிஷனல் தகவல் அவதான். அதனுடைய கித்தேரி அம்மாள் அம்மானை எடுத்து கூத்தங்குழிங்கிற ஊரில் நாடகமாக நிகழ்த்திட்டு இருக்காங்க. கித்தேரி அம்மானை நேரடியா போய் சேரல, அது வாசகப்பாவாக ஒரு அண்ணாவியால மாற்றப்பட்டு இன்னைக்கு இது வாழ்ந்து கொண்டு இருக்குது. நன்றிங்க ஐயா. மேற்கொண்டு நீங்களும் வந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களோட பணிகளுக்கு இடையில வந்து எங்களோட கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? மேடம், சொல்லுங்க. இந்த வீரமாமுனிவர் மருத்துவ குறிப்பை பத்தி எனக்கு ஒரு 4 புக்கு கிடைக்குமா மேடம்? நிர்மலா மேடம் சொன்னாங்க. நிர்மலா மேடம் நீங்க மேற்கொண்டு சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அந்த எங்களுக்கு வேணும் மேம். இந்த நிர்மலா மேடம் எழுதுனாங்களா, அவங்க புக்கு வேணும் எங்களுக்கு. அது நான் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து அந்த புக்கோட ஃப்ரண்ட் கவர் அனுப்புறேன். நீங்க வந்து மேற்கொண்டு வேணும்னா நிர்மலா மேடமோட நம்பரும் கொடுக்குறேன். நீங்க அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட பேசி அவங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு 4 புக்கு வாங்கிக்கிறோம் மேம். ஓகே, 4 எண்ணிக்கை வேணும் உங்களுக்கு இல்லைங்களா? ஆம் மேடம், ஆம் மேடம். சரி, உங்களை தொடர்பு கொண்டா போதும்ல மேம்? ஓகே மேடம். ஓகே, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லாத பட்சத்துல நம்ம நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வந்துருவோமா? இந்துமதி மேடம். எஸ் மேம். நன்றி உரை. சொல்லுங்க. முடிச்சுக்கலாமா? ஒரு அறிவிப்பு மட்டும் நான் பண்ணிடுறேன். ஒவ்வொரு மன்னிக்கவும். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டவங்களுக்கு வந்து இந்த இது வந்து எப்படி வேணும், சான்றிதழ் வேணும்ன்ற இது வந்து உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றது உங்களுக்கு கேள்வியா இருக்கும். நாங்க ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து அனுப்புறோம். அந்த லிங்கை வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் வந்து நீங்க எந்த ஃபார்ம் அதுல என்ன இது போடுறீங்களோ, மின்னஞ்சல் முகவரி அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் உங்களோட மின் சான்றிதழ். அதோட லிங்க் இப்ப நான் சாட் பாக்ஸ்ல போட்டுறேன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும் போடுறேன். நன்றி.
நிகழ்வின் இறுதியாய் நன்றியுரை. இயேசு ஒவ்வொரு மலை சொற்பொழிவிற்கு பின்னும் தேவனுக்கு நன்றி என்றார். நன்றி என்பது சொல்லல்ல, உணர்வு. நன்றி என்பது செல்வச் செழிப்பு. நன்றி என்பது வளம். நன்றி என்பது முடிவல்ல, அடுத்த வெற்றிகரமான செயலுக்கான முதல். அவ்வகையில் இந்நிகழ்வின் இறுதியாய் நன்றியுரையில் மரபு செல்வத்தை பாதுகாக்க அரும்பெரும் முயற்சிகளை இனிதே நடத்தி வரும் தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவன தலைவர் சுபாஷினி அவர்களுக்கும், துணைத் தலைவர் நா. கண்ணன் அவர்களுக்கும், பொறுப்பாளர் பாமா அவர்களுக்கும், இந்நிகழ்வு செவ்வனே நடைபெற உதவிய முனைவர் மதுரை வீரன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பல்வேறு தமிழ் மரபு அறக்கட்டளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அரும்பெரும் பணிகளுக்கு இடையிலும் தங்களது நேரத்தை ஒதுக்கி வீரமாமுனிவரின் நினைவை போற்றும் நிகழ்வில் சிறப்புரையாற்றி சிறப்பு செய்த முதுமுனைவர் ஃபாதர் ஆனந்த் அமலதாஸ் அவர்களுக்கும், முதுமுனைவர் நிர்மலா அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றியை என் இருக்கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வை கண்டு கழித்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, திருமறைவில் இந்நிகழ்வு இனிதே நடைபெற காரணமாய் அமைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்து, மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும்.